இளைஞர்களின் இதய குளத்தில் இடம் பிடிக்க உள்ள பிக் பாஸ் புகழ் வர்ஷினி வெங்கட் அவர்களை பேச அழைக்கிறோம். சொட்ட சொட்ட நனையுது டைட்டில் ரொம்ப நைஸாக இருக்கும், ஆனால் படம் மக்கள் மனதுக்கு க்ளோஸாக இருக்கும். இந்த படத்தில் முடி எவ்வளோ முக்கியம்னு சொல்லியிருக்கோம், முடி அவ்வளோ முக்கியம் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். அனைவருக்கும் வணக்கம், இங்கே வந்திருக்கும் மீடியா ப்ரெஸ் எல்லாருக்கும் வணக்கம், கெஸ்ட் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் வர்ஷினி. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கு ரொம்ப நன்றி. என்றைக்குமே மறக்க மாட்டேன். சில பேர் கனவுக்காக வாழ்வாங்க, ஆனால் நான் வாழ்கிறதே என் கனவுக்காக தான். ஸோ திரைப்படத்தில் கதாநாயகியாக ஆகிறது தான் என்னோடய ட்ரீம். சொட்ட சொட்ட நனையுது மூவி மூலமாக அது நிறைவேறும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுக்கப்புறம் டைரக்டர் சார் பத்தா சொல்லணும், எப்படி ஒரு மனுஷன் இவ்வளோ கூலாக இருக்க முடியும் அப்படின்றது அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அவருக்கு இல்லாத பிரச்சனையே இல்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். ஷூட்டிங்க்கு முன்னால் கூட ஒரு பாமை தூக்கி போடுவாங்க. நான் கூட இப்போ கூட இருந்தப்போ கேட்டேன், சார் எப்படி சார் இவ்வளோ கூலாக இருக்கீங்க? ஸோ அந்த காம்னஸை நான் சார்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அண்ட் சூப்பராக இருந்துச்சு. செட்டே பயங்கரமாக. கோ டைரக்டர்ஸ் ராஜா கலகலகலன்னு இருக்கும். அதுவும் டப்பிங் டைம்லலாம் மிமிக்ரியில், அதாவது நான் டப்பிங் பேச வாய்ஸில் அவர் வேறு ஏதோ வாய்ஸ் எடுத்து டப்பிங் பண்ணி ரொம்ப கலகலன்னு இருந்துச்சு. யுவராஜ் கண்ணன் கோ டைரக்டர், அவரும் சூப்பராக இங்கே இருக்காரா, சொன்ன மாதிரி ஃபோன் பண்ணி என்னை பற்றி பேசுவீங்களா லான்ச்சில் அப்படின்னு கேட்டார். சொன்ன மாதிரியே பேசிட்டேன். செட்டில்மெண்ட் பண்ணிடுங்க. ஓகே. அதுக்கப்புறம் நிஷாந்த் வெரி டேலண்டட் ஆக்டர் அண்ட் சூப்பரான, எல்லாருமே கேரக்டர் வைஸாக ஐ திங்க் யூ பிக் த பெஸ்ட் பீப்புள். எல்லாருமே டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், ஆக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே கேரக்டர் வைஸ் சூப்பர். என்னோட அப்பாவாக நடிச்ச அஃப்சர் சார், யாஸ்மின் மேம் அம்மா நடிச்சாங்க, மாலினி மேம், கவிதா மேம், எல்லாரையும், ஷாலினி அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு சீன் ஐ திங்க் ப்ரோமோவில் மட்டும்தான் இருந்துச்சு. பட் எல்லாருமே சூப்பர் டைப் அண்ட் லைவ்லியாக இருந்துச்சு. எப்படா என்னடா ஷூட்டிங் முடிஞ்சிருச்சே, இது இந்த அழகான பயணம் நீண்ட நாள் தொடராதான்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. பட் எனிவேஸ் எல்லாரையும் தியேட்டரில் 22 ஆகஸ்ட் உங்களை சந்திக்கிறோம். இது ஒரு நியூ டீம், சின்ன படம்ன்றதுனால மக்கள் மீடியா நம்பி தான் இந்த படம் இருக்குது. ஸோ தயவுசெய்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். 22 ஆகஸ்ட் தியேட்டரில் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லாவே பேசியிருக்கீங்க, அப்போ படமும் நல்லாவே நடிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் கலைந்து சென்ற மேக கூட்டங்கள் வரைந்து சென்ற ஓவியம் போல பாட்டுக்கவிஞன் பிறந்த பட்டுக்கோட்டையிலிருந்து சொட்ட சொட்ட நனையுது படத்தில் அறிமுகமாகும் ஷாலினி அவர்களை பேச அழைக்கிறோம். ஹாய், என் பேர் ஷாலினி. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ். என்ன பேசுகிறேனே தெரியல, எனக்கு இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்த நவீத்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ட்ரைலர் பார்த்த மாதிரி எனக்கு செட்டும் ரொம்ப ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க நடிக்கிறதுக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ரெஷர் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லாமல் ரொம்ப கூலாக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிஷாந்த், தேங்க்ஸ் ஃபார் பீயிங் அ வண்டர்ஃபுல் கோ ஆக்டர். ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச் டு எவ்ரி ஒன். நன்றி. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் சின்னத்திரையிலிருந்து சினிமாவில் சிகரம் தொற்றவர் பலர். அந்த வரிசையில் கலக்க போவது யாரு, கேபிஒய் சாம்பியன்ஸ், அது இது எது என்று காமெடி ஷோவில் நிறையவே கலக்கி நம்மை சிரிப்பில் ஆழ்த்தியவர் பெரிய திரைக்கு வருகிறார் முதல் முறையாக, அதுவும் டயலாக் ரைட்டராக. பாலைவனத்தில் பெய்யும் பெருமழை போல இவரது சினிமா பயணமும் பேரின்பமும் கலந்து தரட்டும் என்று வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் கேபிஒய் ராஜா அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ராஜா. பார்த்திபன் மாதிரி இருக்கும், நிறைய பேர் சொல்லுவாங்க. பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருப்பேன்னு வச்சுங்களேன். எல்லாருக்கும் ஒரே மாதிரி குரல் டோல் இருக்கும், அந்த மாதிரி எனக்கும் ஒரு டோன் இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். கலக்கப்போவது யாரு, அதில் விஜய் டிவியில் பயணம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக டிவி சேனல்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து டிஜிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ எல்லா நடிகருக்கும் இருக்கக்கூடிய முதல் கனவு அப்படின்றது 70mm தன்னோட முகத்தை பார்க்கறது தான்.
உண்மையாக இந்த மேடையில் வந்து யார் சந்தோஷமாக இருக்காங்களோ இல்லையோ சத்தியமாக நான் சந்தோஷமாக இருக்கேன். இந்த ப்ரிவ்யூ போடும்போதே என் முகத்தை இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை தாண்டி இந்த ப்ராஜெக்ட்டு நிறைய இன்னல்களை தாண்டி வந்த ப்ராஜெக்ட். எல்லா படமும் அப்படி தான், படம் எடுக்கும்போது தான் தெரியுது அது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. அந்த வகையில் இந்த இடத்துல ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம் எங்களோட இயக்குனர் நவீத் எஸ் ஃபரீத் அவர்களுக்கு. சத்தியமாக சொல்கிறேன், இந்த மனுஷன் டிரெக்டராக இருக்கிறதுனால நாங்கள் கோ டிரெக்டராக இருந்து இந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டோம். அவர் இன்ஜினியர் இருந்தால் நாங்கள் சித்தால் பெரியாளாக இருந்து அவர் கூட சேர்ந்து வேலை பார்த்துருப்போம். ஏன்னா அவ்வளோ அழகாக ஒரு வேலையை டென்ஷனே இல்லாமல் எப்படி வாங்கணும் கூலாக வச்சுப்பாரு. நிறைய மேடைகளில் அவங்கவுங்க படத்தில் ஒர்க் பண்ணவங்க அந்த டிரெக்டர்ஸை பேசும்போது அது எப்படி ஜாலியாக இருக்க முடியும் அப்படிலாம் யோசிப்போம்ல. அந்த ஸ்பாட்டுக்கு போனால் தான் தெரியுது, ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி எல்லா வழியையும் தனக்குள்ளே ஏற்றுக்கிட்டு எங்களை ரொம்ப கூலாக படத்தை சூப்பராக முடிக்க வச்சாரு. இந்த இடத்துல நான் தாராளமாக சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த திரைப்படத்தை நாங்கள் 16 நாளில் ஷூட்டிங் முடித்தோம். 2 நாள் பாடல்கள் எடுத்தோம் அந்த கோல்கப்பா சாங். மொத்தமாக 18 நாளில் ஒரு திரைப்படத்தை முடித்தோம். எங்களுக்கு தெரியாது ஒரு படம் இவ்வளோ சீக்கிரம் முடியும்னு. அதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் ஓடு 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 தள்ளு 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 அடுத்த சீன் வா போகலாம் 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 என்ன பேப்பரில் இருக்கோ அதை எடுத்தார். ரொம்பவே ஸ்கிரிப்ட்லேயே எடிட் பண்ணார். ரொம்ப நன்றி நவீத் அவர்களே. இந்த படம் எடிட்டிங்காக டேபிளுக்கு போனதுக்கப்புறம் அவர் உழைச்ச உழைப்பு ரொம்ப அதிகம். இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்னு ரைசிங் ரேப்பரை வச்சு ஜித்தேஷ் கூட இணைந்து இந்த சொட்டை ஆந்தம் அப்படின்ற ஒரு ஐடியாவை கொண்டு வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணதுலேருந்து ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி இந்த படத்தில் நடித்த நிறைய பேருக்கு இது முதல் திரைப்படம். ஒரு நல்ல கைத்தட்டல் அந்த எல்லாருக்கும் கொடுத்துடலாம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். உண்மையாகவே ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தது. பொதுவாக ஒரு திரைப்படம் பண்ணியிருக்கீங்களே இந்த படம் எப்படி இருக்கும் எல்லாருமே கேட்பாங்க. என்னைய கேட்டிங்கன்னா இந்த படத்துக்கு திரைக்கதை எழுதியிருக்கேன், வசனம் எழுதியிருக்கேன், கோ டைரக்ஷன் பண்ணியிருக்கேன், நடிச்சும் இருக்கேன். என்னடா இவ்வளோ வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னா, நான் விஜய் டிவியில் வேலை பார்க்கும்போதும் ஸ்கிரிப்டும் எழுதியிருக்கேன், நடிச்சிருக்கேன். டிஜிட்டலில் பண்ணும்பொழுதும் நான் எழுதியிருக்கேன், நடிச்சிருக்கேன். ஸோ இங்கே எனக்கு வந்து அது பெருசாக தெரியல. ஆனால் இவ்வளோ பெரிய வேலையை ப்ரோ நீங்கள் பண்ணுவீங்க ப்ரோ, தாராளமாக பண்ணுங்க போன்னு தோலை தட்டி பின்னாடி ஒரு பேக்கப்பாக இருந்த நவீதுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படம் எந்த மாதிரியான திரைப்படம் அப்படின்னா, நம்ம எல்லாரும் வேலையை விட்டு போயிட்டு ஒரு 9 மணி 10 மணி போல் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டு கை கழுவிட்டு சாப்பிட உட்காருவோம். அப்போ யதார்த்தமாக ஒரு டிவி சேனல் வச்சா ஒரு படம் போயிட்டு இருக்கோம். அந்த படத்தை பாதியில இருந்தால் நம்ம உட்கார்ந்து பார்க்க ஆரம்பிப்போம். ஆனால் கை கழுவிட்டு படுத்துக்கிட்டு அந்த படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்துட்டு தான் தூங்குவோம். ஸோ ஒரு திரைப்படத்தை எப்போ வேணாலும் நீங்கள் உள்ளே போயிட்டு கிளைமேக்ஸ் வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு வெகு சில படங்கள் தான் இருக்குது. சமீபத்தில் வெகு சில படங்கள் தான் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு திரைப்படம் தான் சொட்ட சொட்ட நனையுது. ஸோ ஜாலியாக நீங்கள் உட்காந்து சிரிச்சுக்கிட்டே பார்க்கலாம். ஒரு புன்முறுவலோட தான் இந்த திரைப்படத்தை பார்ப்பீங்க. எங்கேயுமே முகம் சுளிக்க மாட்டீங்க. படத்தில் சண்டை காட்சிகள் கிடையாது. ஸோ அது எங்களுக்கும் தெரியாதுன்றதுனால நாங்கள் அதை வைக்கல. இருந்தாலும் இல்லை ரிஸ்க் எடுக்க வேணாம். எப்பவுமே காமெடின்றது வந்து சீரியஸ் மிஸ்ன்னு சொல்லுவாங்க. செட்டிலேயே இப்படியே இருந்தாங்கன்னா எனக்கே ஆகிடும், என்னோட டைலாக் ஒர்க் அவுட் ஆகலையோ, ஏன் சிரிக்க மாட்டாங்க அப்படின்னு. பட் ஆனால் எல்லாருமே அந்த எடிட்டிங் முடிஞ்சு டப்பிங் வரும்பொழுது எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. மற்றவங்க சீன்ஸை பார்த்து பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதை தாண்டி இந்த திரைப்படத்தில் நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், விஜய் டிவியின் முகங்கள் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. விஜய் டிவியில் இருக்கக்கூடிய நிறைய நடிகர்களை நீங்கள் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டாக பார்த்துருப்பீங்க, இல்லை ஒரு கெட்டப் போடுறவனாக பார்த்துருப்பீங்க. எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரே ஒரு ஏக்கம் தான் நடிகனாக மாறணும்னு. இந்த திரைப்படத்தில் நீங்கள் அந்த கேபி ஆர்டிஸ்டாக நிறைய திரைப்படங்களில் பார்த்துருப்பீங்க. இந்த திரைப்படத்தில் அவங்க எல்லாம் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு நல்ல கைத்தட்டலும் கொடுத்துடலாம், அவங்களுக்கு வாழ்த்துக்களும் தெரிவிச்சிடலாம். இன்னொன்று, நட்புக்காகன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. சத்தியமாக எனக்காக என் நண்பர்கள் இவ்வளோ வருவாங்க ப்ரோ, உங்களுக்கு உங்கள் ஒர்த்தே தெரியல ப்ரோ, பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு மீண்டும் எப்போவுமே டெய்லி எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு நவீத் அவர்கள். ஏன்னா ஒரு கேரக்டருக்கு ஆள் தேவைப்பட்டுச்சு. ஜென்ரலாக பேசிட்டே இருக்கும்பொழுது இந்த இந்த கேரக்டரை ரோபோ நான் பண்ணால் சூப்பராக இருக்கும்ல அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். கேட்டு பார்ப்போமா அப்படின்னும் ஃபோன் பண்ணால் சல்லாம் தம்பிக்காக பண்ணாமல் யாருக்குப்பா பண்ண போகிறேன்னு உடனே வந்தார். ரோபோ சங்கரன் மட்டும் இல்லை, புகழ் இந்த படத்தில் ஒரு கேமியோ பண்ணியிருக்காரு. மச்சான் உனக்காக வரண்டா அப்படின்னாங்க. வினோத் இதே வார்த்தைகள் தான் தொடர்ந்து கேட்கும் பொழுது, இத்தனை வருஷமா இந்த ஃபீல்டில் இருந்து நண்பர்களை சம்பாதிச்சிருக்கோம். நல்ல நடிக்கும் நண்பர்கள், அதாவது நட்புன்னு சொல்லி நடிக்காம நட்புக்காக வந்து நடிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அப்படி நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்களும் நன்றிகளும். அண்ட் ரஞ்சித் உன்னி இந்த விழாவின் நாயகன். ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு வெரைட்டியாக இருக்கும். உங்களுக்கு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக இன்னைக்கு ஜூக் பாக்ஸில் இன்னொரு சாங்கும் இருக்குது, ஒரு சூப்பரான சாங். அதை நீங்கள் தனியாக ஹெட்செட் போட்டு கேளுங்க. உங்கள் மனசுக்குள்ள வலிகள் இருந்ததுன்னா அந்த பாடல் அந்த வலிகளுக்கு ஒரு தைலமாவது இருக்கும். ஏன்னா சூப்பரான ஒரு சாங், அதை நாங்கள் ஒரு ஹிடன் ஜெம்மாக வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஏன்னா நீங்கள் தியேட்டரில் பார்க்கும்பொழுது ரொம்ப உங்களை என்கேஜ் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸோ நல்ல
ஒர்க் ப்ரோ, தேங்க்யூ. அண்ட் எனக்கு ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். இன்னைக்கு நான் இங்கே நின்று நான் மேடையில் பேசுகிறேன் அப்படின்னா அங்கேருந்து ஒருத்தர் என்னை பார்த்துட்டு இருக்காரு. அவர் தான் நான் காலேஜில் ஸ்டேஜ் ஏறும்பொழுது அவர் டைலாக் சொல்ல சொல்ல நான் எழுதுவேன். இன்னைக்கு சொட்ட சொட்ட படத்துக்கு நான் எழுதியிருக்கேன். எனக்காக வந்து உட்கார்ந்துருக்காரு என்னோட ஆசான், என்னோட குருநாதர், என் அண்ணன் கல்லூரி வினோத் அவர்கள். குருநானக் காலேஜில் என்னோட சீனியர். அவரோட எல்லா பயணங்கள்லையுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக எங்களுக்காக நிறைய வார்த்தைகள் சொல்லிகிட்டே இருப்பார். இன்னைக்கு ட்ரெய்லர் பார்த்த உடனே எனக்கு விஷ் பண்ணார். எனக்கு இதை விட பெருசாக எதுவுமே இல்லை. ஏன்னா எப்படி ஈன்ற பொழுதும் தன் மகனை சான்றோனை கேட்ட தாயின்வாங்களோ அதே மாதிரி தான் எனக்கு ஒரு அண்ணன். அவர் முன்னாடி அண்ணா நான் ஒரு படம் பண்ணியிருக்கேனே, அண்ணே உங்கள் தம்பி நானும் வந்துட்டேனே. ஏன்னா 2017 சர்வர் சுந்தரம்னு ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தில் அண்ணனும் ஒர்க் பண்ணாங்க, நானும் ஒர்க் பண்ணேன். அண்ணன் அதுக்கு முன்னாடி நிறைய திரைப்படங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு சினிமா வந்து பழக்கப்பட்டது. எனக்கு சினிமா அதான் ஃபஸ்ட்டு. அன்னிலிருந்து ரொம்ப வருஷமாக ஏங்கிட்டே இருந்தேன். ஒரு படம் பண்ணிட்டோம், வரல. பட் எஸ், ஒரு திரைப்படம் வராமல் இருக்கிறதுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம். ஒரு நடிகனா ஒரு ஏக்கம் மட்டும் இருந்தது. அந்த ஏக்கம் இந்த மேடையில் இன்னிலேருந்து அது அழிக்கப்படும்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ண சில பேரை நான் யாரையும் சொல்லலை அப்படின்னா மன்னிச்சிருங்க. ஏன்னா எல்லாருமே ஒரே டீம் தான். நம்மளை நாமளே வாழ்த்துக்கிறதுன்றது நம்ம எப்போ ஒவ்வொரு மூச்சிலையும் இருக்கும். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றி. தேங்க்யூ. அண்ணே மிமிக்ரியா என்ன கேபிஐ சாம்பியன்ஸ் மாதிரி ஆக்கிடுவீங்களாட்டிருக்கேண்ணே. இல்லை வந்த உடனே ஜென்ரலாக பார்த்திபன் சார் அப்படின்ட்டிங்களே, அது இயல்பாக வருது. ஸோ இந்த மேடையில் பார்த்திபன் சார் அவர் வந்து நம்ம படத்துக்காக பேசியிருந்தா. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம்னு சொன்னோடனே சிரிக்கிறீங்க. வணக்கம்னு திரும்பி சொல்லணும். பரவாயில்ல, நீங்கள் திரும்பி சொன்னீங்கன்னா பின்னாடி ஒருத்தர் இருப்பார். அதனால் முன்னாடியே சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். இந்த திரைப்படத்தோட பேர் சொட்ட சொட்ட நினையுது. ஆனால் படத்தில் உங்களை எங்கேயுமே நினைய வைக்காது. சிரித்து சிரித்து சந்தோஷமாக இருப்பீங்க. ஜாலியாக வாங்க, ஜாலியாக போங்க. ஜாலியாக இருக்கணுன்றதுக்காக வேற ஒருத்தவங்க கூட போயிடாதீங்க. நீங்கள் வந்தவங்களோடய போங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய். ஸோ ஏமா நிறைய ஞாபகம் வச்சுருந்தேனே, பட்டுன்னு ஒரு வாய்ஸை கேட்டு பிடிச்சி விட்டீங்க. அண்ட் எம்ஆராதா இதுதான் இந்த மனுஷங்கிட்ட பிடிச்சது. அவருக்கு தெரியும் மீட்டர் வேணாம் வாங்க அப்படின்னாரு. அப்படியா எங்கள் இயக்குனர் சொல்லிட்டாருன்னா தட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. கடைசியாக ஒரே ஒரு விஷயம் பேசணும். அதை நான் அண்ணன் கிட்டதுக்காக எம்ஆராதா வாய்ஸில் பேசுகிறேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ஸ், ஆடியோ லான்ச்சில் அடுத்த வாய்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சத்தியம் எடுத்துட்டு வந்தேன். ஆனால் ரொம்ப பேச வச்சுட்டீங்க, என்ன பரவாயில்ல. அண்ட் இந்த திரைப்படத்தை இங்கே வந்திருக்கிற எல்லா மீடியா நண்பர்களும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. அது நடந்தாலே போதும். ஏன்னா யாரோ பேசும்போது கேட்டேன், 1,00,000 பேர் தேட்டருக்கு வந்து பார்த்துட்டாங்கன்னா படம் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் தேட்டருக்கு வந்து பாருங்கள், ஓடிடியில் வந்தாலும் பாருங்கள், ஓட்டி பாருங்கள். ஆனால் வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது எங்களுக்காக சொட்ட சொட்ட நினைதை பாருங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, பாய். மொத்தத்தில் இந்த மேடை பயங்கரமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய பேர் வேற பேச வேண்டி இருக்கிறாங்க. சார் இது சொட்ட சொட்ட நனையுது எஃப்லிம் பை கேபி டீம்னு போட்டுடலாம் போல இருக்கு. ஐயோ நீங்கள் இருக்கணும். அடுத்து ஆளாளுக்கு இப்படி ஒரு கண்டென்ட் கொடுத்தா என்னதான் பண்ணுறது. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். பொன்னகை தன்னில் உயர்ந்த புன்னகை பூவென முகத்தை பூத்திடச் செய்யும் புதுமலர் தி கோல்டன் பியூட்டி ரியா அவர்களை பேச அழைக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய தேங்க்ஸ் கேட்டு போதுமா தேங்க்ஸ்ன்னு சொல்கிற நிலமையில தான் நீங்கள் எல்லாம் இருப்பீங்க. பட் ஆனால் இந்த இடத்துல நின்னா தான் அந்த தேங்க்ஸோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து என்னை ஃபஸ்ட்டு கூப்பிட்டு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்னைக்கு உங்களோட டைம் எல்லாத்தையும் ஒதுக்கி இங்கே வந்து எங்களுக்காக உட்காந்துருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை கேஸ்ட் பண்ணணும்னு நினச்சி என்னோட கேஸ்டிங் டைரக்டராக இருக்கட்டும், எங்களோட டேரக்டராக இருக்கட்டும், எல்லாருக்குமே நான் இந்த இடத்துல இருக்கணும்னு நினச்ச எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸை தவிர உண்மையாகவே இந்த இடத்துல எனக்கு சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஒரு விஷயம் சொல்லணுன்னா, ராஜா ப்ரோ அவர் என்ன வந்து பண்ணுவார்னா, சீனில் வந்து ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாரு. டைலாக் எல்லாத்தையும் சொல்லுவார். நான் இந்த இடத்துல மறந்துட்டேன்னா மொத்தமே பேப்பரே இருக்காது. எல்லாமே மூளையில் எப்படா ஒருத்தவங்களால இவ்வளோ எல்லாம் ஞாபகம் வச்சுருக்க முடியுன்ற மாதிரி இருக்கும் அவரை பார்த்தா. அப்புறம் ஆப்வியஸ்லி டைரக்டர் சார் எப்போவுமே கூலாக இருப்பார். நாங்கள் வந்து டக்குன்னு படத்தை முடித்தோம். அவர் சொன்ன மாதிரி 16 days வந்து மொத்த ஷூட்டும் முடிஞ்சிருச்சு. என்னோடய பாட்டு ரொம்ப கம்மியானாலும் என்னோடய பாட்டு இன்னும் சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு. பட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் ஹியர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். தேங்க்யூ. ரியா. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். மெனக்கடல், கடின உழைப்பு, இந்த இரண்டிற்கும் பெயர் இவருடைய பெயர்தான். பன்றிக்கு நன்றி சொல்லி, ஆண்டனி, பருந்தாவது ஊர்க்குருவி, சீசா என்று
வித்தியாசமான கதைக்களங்களில் நடித்தவர். தேடி பெற வேண்டியது புகழ், நாடி வர வேண்டியது மரியாதை. தோட்டமெல்லாம் மலரும் பூவாசம் போல உங்கள் புகழ் எங்கும் மலரட்டும் பரவட்டும். வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் கதை நாயகன் நிஷாந்த் ரூசோ அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும், மேடையில் முன்னால் திரை உலகுக்கு நாங்கள் எல்லாரும் அப்கமிங் ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து அவங்கள எல்லாரையுமே ஊக்குவிச்சு அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற பத்திரிகை மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட 5வது படம், ரிலீஸ் ஆகிற 5வது படம். பன்றைக்கு நன்றி சொல்லியில் ஆரம்பித்து சீசா வரைக்கும் இப்போ கடைசியாக ரிலீஸ் ஆனது. தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியா. அண்ட் ஒன்று நான் வந்து இந்த 4 படம் எனக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. 4 படமே நான் கதை கேட்டேன். கதை கேட்கும் போது எனக்கு வந்து இது ஒன்று ஒரு இம்பேக்ட் கொடுத்துச்சு. அது எல்லாமே ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு விஷயமா அமைஞ்சிச்சு. ஓகே, இந்த கதை வந்து இவ்வளோ என்டர்டெய்னிங்காக இருக்குது, இந்த விஷயத்தில் இந்த இதில் கன்வே ஆகுதுன்னு. இந்த கதையும் நான் நவீத் பிரதர்கிட்ட ஃபஸ்ட்டு கேட்கும் போது நான் அந்த எண்ணத்தில் தான் ஃபஸ்ட்டு உட்காந்தேன், எப்படி எந்த மாதிரி என்டர்டெய்னிங்காக இருக்கும்னு. கேட்ட உடனே எனக்கு வந்து பிரதர் இதில் எப்படி பிரதர் நீங்கள் கன்வே பண்ணீங்க, சொட்டை அப்படின்ற மேட்ரு, அந்த பால்ட்னஸ்ன்ற விஷயம் வந்து அது ஒரு எமோஷனலான விஷயம், அது எப்படி கன்வே பண்ணுவீங்க, எனக்கு அது கொஞ்சம் கன்வே ஆகாமல் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவர் என்கிட்ட ஒன்று தான் சொன்னார், பிரதர் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2 பேர் இல்லை 3 பேர் பால்ட்னஸில் இருக்கிறவங்கக்கிட்ட போய் கொஞ்சம் நீங்கள் அவங்களோட கேட்டு பாருங்கள், அவங்களோட வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள், யங் பால்ட்னஸ் இருக்காங்க, நான் பெரியவங்கள சொல்லலை, சின்னவங்கள சொல்கிறேன், சின்ன வயசுலேயே முடி இழந்துட்டு யங் பால்ட்னஸில் இருக்கவங்ககிட்ட போய் நீங்கள் பேசி பாருங்கன்னு சொன்னார். அதே மாதிரி என்னோடய க்ளோஸ் கசின்ஸ் ஒருத்தன், இன்னொரு ஃப்ரெண்டு, 2 பேர்ட்டையுமே நான் போய் பேசினேன். எனக்கு அன்னைக்கு தான் வந்து அந்த பால்ட்னஸோட உண்மையான வலி எனக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு. ஏன்னா நம்ம காலங்களில் கல்யாணங்கள் வந்து நிறைய காரணத்துங்களுக்காக நின்றுட்டு போச்சு. நிறையா ரீசன்ஸ்க்காக கல்யாணம் நிற்கும். பட் இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து பால்னஸும் ஒரு மெயின் காரணமாக போயிடுச்சு கல்யாணம் நிற்கிறதுக்கு. அது வந்து அவனோட வழியில் எனக்கு அது ஃபீல் ஆச்சு. சரி, ஓகே, இது வந்து இவ்வளோ இம்பேக்ட் கொடுக்குது. ப்ளஸ் நம்ம இருக்கிற சொசைட்டி வந்து அதை வந்து ரொம்ப அவங்கள வந்து கிண்டல் பண்ணுறதோ கேலி பண்ணுறதோன்ற மாதிரி அந்த நிலைமைக்கு வந்து நிறைய பேர் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே அந்த மாதிரி பண்ண, நானே அவனை பண்ணியிருக்கேன். அந்த நாள்லேருந்து இது வரைக்கும் அவனை அந்த வார்த்தை சொல்லி நான் கூப்பிட்றதே நிப்பாட்டினா அது என் லைஃப்பில் வந்து அது ஒரு பாயிண்ட்டாகவே எடுத்துக்கிட்டேன். யாரையுமே பாடி ஷேமிங்கோ இல்லை ஏதோ ஒரு விளையாட்டுக்கு கூட சும்மா ஜாலி கூட பேசக்கூடாதுன்றதுல பாயிண்டில் எனக்கு அது ரொம்ப ஒரு ஆழமாக எனக்கு பதிஞ்சிச்சு. ஸோ அப்போ தான் எனக்கு வந்து இந்த படத்தோட அந்த ஆழம் எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ என்னன்னா, அவன் ஏன் பால்னஸ் ஆனான்ற ஒரு ரீசன் இருக்குல்ல. அவன் பிறக்கும் போதெல்லாம் பால்னஸ் இல்லையே, அவன் பிறக்கும் போது சொட்டையா இல்லையே, அவன் வந்து சின்ன வயசுலலாம் சொட்டையா இல்லையே, அவன் ஏன் சொட்டையா ஆகிறான்? அவன் வந்து அவங்க அப்பா அம்மாக்காக ஓடுறான், அவங்க அப்பா அம்மாவை சந்தோஷமாக்கணுன்றதுக்காக ஓடுறான், அவன் அண்ணன் தங்கச்சி நல்லபடியாக வளர்த்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணுன்றதுக்காக ஓடுறான். அவன் வாழ்க்கை ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் ஆகி தான் அவனுக்கு அந்த எண்டில் அவனுக்கு கல்யாணம்னு வந்து நிற்கும் போது கடைசியில் வந்து பொண்ணு கிடைக்கல, பொண்ணு வந்து மாப்பிள்ளைக்கு வந்து முடியலன்றாங்க. இப்படி இந்த ரீசன்ஸ்னால அவனோட கல்யாணங்கள் தள்ளி போகுது. ஸோ இது எல்லாமே அவன் காரணம் இல்லையே. சொட்டுன்றது வந்து ஒரு நேச்சர் தான். அது வந்து நம்ம ஒரு குறையா வந்து ஒருத்தன்ட்ட சொல்லி அதனால அவனுக்கு வந்து வாழ்க்கை ஸ்ட்ரெஸ் ஆகி கடைசியில் அவனுக்கு முடி இல்லாமல் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர். ஸோ அந்த கனெக்ஷன் வந்து என்னன்னா, நம்ம வந்து சொசைட்டி வந்து அவனை ரொம்ப திணிக்கக்கூடாது, பால்னஸில் இருக்கவங்களை வந்து இப்படிதான்ன்றது திணிக்கக்கூடாது, அவங்கள வந்து பாடி ஷேமிங் பண்ணக்கூடாதுன்றதுக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு யதார்த்தமாக அதை நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக அமையும். அதில் நான் கண்டிப்பாக நம்புகிறேன். அண்ட் லாஸ்ட் இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் வெளியே வரும்போது இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜோட பால்னஸை வந்து இப்படியும் ட்ரீட் பண்ணலாம், லவ் ஃபெயிலியர்ஸாக இருக்கட்டும் இல்லை பால்னஸ்னால வந்து அவாய்ட் பண்ணவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இந்த படம் அமையும். கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஊக்கமாக இந்த படம் வந்து பால்னஸை வந்து நீங்கள் இந்த படத்தை பார்த்து திருப்பியும் பால்னஸை இப்படி நீங்கள் ட்ரீட் பண்ண மாட்டீங்க, அந்த மாதிரியான ஒரு எக்ஸாம்பிள் அர்த்தமாக இந்த படம் அமையும். அண்ட் அதுதான் அந்த ரீசன் தான் எனக்கு ஒரு உணர்வு கொடுத்து இந்த படத்தை பண்ண வச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் நவீத் பிரதர். இந்த படத்துக்கு எனக்கு வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் முக்கியமாக சிவிகுமார் சார் அண்ட் கேபிள் சங்கர் சார், கல்லூரி வினோத் பிரதர் கெஸ்ட்டாக எங்கள் எல்லாரையும் ஹானர் பண்ணுறதுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. அண்ட் அந்த விழாவோட நாயகன் ரஞ்சித் உன்னி பிரதர், இட்ஸ் நம்மளோட செகண்ட் படம், பருந்தாகுது ஊர்க்குருவிக்கு அப்புறமா செகண்ட் படம், ரொம்ப சூப்பர்பாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டிஓபி ரைஸ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர்
விஷுவல்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் லைனாக அப்படியே சொல்லிடுறேன். கோபால் பிரதர், ஜிதேஷ் ப்ரோவோட நான் அடுத்தது எனக்கு சீசான்ற மூவி ஜிதேஷ் ப்ரோ அப்போ தான் எனக்கு நல்லா இன்ட்ரடியூஸ் ஆகி க்ளோஸ் ஆனோம். ஸோ இந்த மூவி அவர் விஷுவல்ஸ் பார்த்தோன்னே ப்ரோ நான் கண்டிப்பாக இந்த படத்தை நம்ம பண்ணிக்கிறோம், 10 மியூசிக்கில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் அ 10 மியூசிக்காக அவங்க தான் இதில் இன்வால்வ் ஆகி பண்ணி மியூசிக் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. தேங்க்யூ பிரதர். அண்ட் எடிட்டர் சதீஷ், என்னோட பன்றிக்கு நன்றி சொல்லி படத்தோட எடிட்ரு, எனக்கு அதுக்கப்புறமா இந்த படத்தோட எடிட்ரு. ஸோ அந்த படத்துக்கு எவ்வளோ நீங்கள் ரீச் கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த படமும் அந்த அளவுக்கு விஷுவல்ஸில் எடிட்டிங்கில் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படமும் நல்லபடியாக நல்லா வரும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ தேங்க்யூ ப்ரோ கேபி ராஜா ப்ரோ, தேங்க்யூ கேபி ராஜா பிரதர். ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து எனக்கு வந்து பிரதர் பால்னஸ்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டைலாக் டெலிவரியிலேருந்து எல்லாமே எனக்கு வந்து அவர் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அதை தான் ஓப்பனாக ஒத்துக்கணும். ஏன்னா சின்ன நுணுக்கங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ பிரதர். அண்ட் யுவராஜ், இந்த படத்துக்கு ஃபுல்லாக ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு அசோசியேட் டைரக்டர். ஸோ தேங்க்யூ யுவராஜ். அண்ட் கோ ஆக்டர்ஸ் வர்ஷினி அண்ட் ஷாலினி, இவங்க கூட ஒர்க் பண்ணதில் ஐம் ஸோ ஹாப்பி. தேங்க்யூ போத் ஆஃப் உங்கள் 2 பேர் கூடயும் செப்பரேட்டான ஷெட்யூலில் ஒர்க் பண்ணோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இல்லை வார்த்தைலாம் போடல. அண்ட் முக்கியமாக ரோபோ சங்கர் அண்ணன், ரொம்ப நன்றி. நான் உங்க கூட ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஃபஸ்ட் டைம் ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரோபோ சங்கர் அண்ணன், கேபி வினோத் பிரதர், கேபி புகழ் அண்ணன், இவங்க எல்லாரு கூடயும் ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணல. ஐம் ஸோ ஹாப்பி. அண்ட் அஸ்லா சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அவங்க கூட ஒரு கேமியோ சாங் பண்ணியிருக்கோம். அது கோலுகப்பா சாங். அதில் எல்லாமே அவங்க கூட உங்களுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணல. ஐம் ஸோ ஹாப்பி. ரியா, உங்களோட காலேஜில் அவங்கள தான் லவ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரியான சீக்வன்ஸில் தான் அவங்க கூட ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் முக்கியமாக விதாகர், லிரிசிஸ்ட், அவர் கூட பருந்தாதூருக்குரிய என்னோட முன்னாடி படம் அவர் தான் லிரிக்ஸ் எழுதியிருந்தார். ஸோ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆனந்த் ப்ரோ, தேங்க்யூ. ஆனந்த் பிரதர் வந்து என்னை அண்ணன்னு கூப்பிடுவார். பட் எனக்கு வந்து கூச்சமாக இருக்கும் நீங்கள் அண்ணன்னு என்னை கூப்பிட்றது. ஸோ அது அவர் ஏஜ் என்னன்னு எனக்கும் தெரியாது. ஸோ தேங்க்யூ ஆனந்த் ப்ரோ ஃபார் பீங் உங்கள் கூட ஒர்க் பண்ணதில். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். பத்திரிகை மீடியா உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல படத்தை கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். பொழுதுபோக்க எங்கள் ரசிப்பு, பொற்காசை இறைத்த உங்கள் சிரிப்பு, இடிப்பிலும் மடிப்பிலும் இதயத்தை ரசிக்க வைத்த இளைஞர்களின் இன்ஸ்டாகிராம் ஏஞ்சல் பிரியங்கா நாயர் அவர்களை பேச அழைக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ, ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி எனக்குமே வந்து இது ஒரு ஃபர்ஸ்ட் படம். இந்த படத்தில் வந்து நான் ஒரு ஸ்க்ரீனில் வந்து என்ன பார்க்க போகிறேன்றது எனக்கு இது ஒரு ஃபர்ஸ்ட் படம். த தேங்க்ஸ் கோஸ் டு டைரக்டர் சார். பிகாஸ் 2 days முன்னாடி தான் அவர் என்னை ரீச் அவுட் பண்ணியிருந்தார். ஷூட்க்கு 2 days முன்னாடி தான் ரீச் அவுட் பண்ணிட்டு, இந்த மாதிரி ஒரு சாங் இருக்குது, இந்த சாங்கில் வந்து உங்களுக்கு ஒரு கேமியோ ரோல் மாதிரி இருக்குது, அண்ட் அதில் வந்து நீங்கள் டான்ஸ் ஆடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆப்வியஸ்லி எனக்கு அது என்ன மாதிரி பாட்டு எப்படி இருக்கும் எதுவுமே தெரியாது. பட் ஹார்ட்ஃபுல்லி ஐம் வெரி ஹாப்பி. இந்த சாங் வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அண்ட் ஐம் ஈக்குவலி எக்ஸைட்டட் பிகாஸ் ஐ ஹேட் அ சான்ஸ் டு ஒர்க் வித் வர்ஷினி அண்ட் நிஷாந்த். அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு க்ரூவாக இருந்தது. 2 நாள் ஷூட் பண்ணோம், பட் இட் டிடன்ட் ஃபீல் லைக் 2 days. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஐம் ஹோப்பிங் தட் எல்லாருமே சொல்கிற மாதிரி இந்த படம் வந்து சூப்பராக இருக்கணும். தேங்க்ஸ் டு ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃபார் பீங் ஹியர் டுடே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எல்லாருமே வந்து 22nd அன்னைக்கு தேட்டர்ஸில் போய் இந்த படம் ப்ளீஸ் பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். இவர் இங்கு வந்தாலும் பேசினாலும் மேடை கலகலக்கும். டிஆரும் ரோபோவும் சேர்ந்து மாஸ் காட்டவிருக்கும் அந்த படத்தை நாங்களும் பார்க்க அவளோடு இருக்கிறோம். காதலன், கமலஹாசன் ஆர்வலன் காமெடியிலிருந்து வில்லனாக கலக்கவிருக்கும் ரோபோ சங்கர் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லா கேமராவும் இப்போ என் பக்கம் தான் திரும்பி இருக்கும். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதல்ல வந்திருக்கக்கூடிய பத்திரிகை, ஊடக, தொலைக்காட்சி அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா என்னுடைய வளர்ச்சியில் நிறைய நீங்கள் இருந்திருக்கீங்க. ஸோ அதுக்கு முதல்ல உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி மேடையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும், இல்லை திரைத்துறையை சார்ந்த எல்லா அன்பு தம்பிமார்களுக்கும், இந்த திரைப்படத்தினுடைய உழைப்பாளிகள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. குறிப்பாக வந்து இயக்குனருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா குண்டாக இருக்கவங்க எப்போவுமே குழந்த மாதிரின்னு சொல்லுவாங்க, இன்க்ளூடிங் ஃபார் மீ. அதையும் சொல்லிடுறேன், குழந்த மாதிரி தான் அது.
ஆள் உருவம் தான் பெருசு, ஆனால் குழந்த மாதிரி அது இருக்கிற இடமே தெரியாது. அவ்வளோ அழகாக தம்பி ராஜா சொன்ன மாதிரி 18 நாளில் அந்த படத்தை முடித்தோம். இது உண்மையிலே வந்து என்னுடைய ஜாதிக்காரனுடைய படம். கண்ணன் கிடச்சிச்சா? என் ஜாதிக்கார படம், நகைச்சுவை ஜாதிக்காரனுடைய படம், முழுக்க முழுக்க நகைச்சுவை தான். நீங்கள் வந்து ஒரு கேபிஒய் எபிசோடை எப்படி பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்களோ அது மாதிரி இந்த படத்தில் ஒட்டுமொத்த கேபிஒயும் வந்து இந்த படத்தில் பார்க்க போகிறீங்க. அதனால தான் இதுவரையும் வந்து நான் நிறைய நம்ம பத்திரிக்கையாளர் மீட்டிங்கும் சரி, இசை வெளியீட்டெல்லாம் வந்திருக்கேன். ஆனால் இவ்வளவு தூரம் கைதட்டி ரசித்து சிரித்தது ரீசெண்டாக இந்த மேடை தான். ஏன்னா அதற்கு காரணம் இது வந்து ஒரு பலகுரல் மேடையாக மாறிடுச்சு. நீங்களே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. உண்மையே எஸ்ஆர்னோ தேங்க்யூ. ஸோ அந்த மாதிரி எல்லா ஒட்டுமொத்த ரெண்டாவது நிறைய இசை வெளியீட்டு விழாவும் இப்போ நான் பார்க்கும்போது எல்லாமே யங்ஸ்டர்ஸ் வர்றாங்க. யங்ஸ்டர்ஸ் வரும்போதெல்லாம் வந்து அவங்களுக்கு பேச தெரியுமா, 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் பேசிட்டு போவாங்கன்னு நினச்சேன். பட் அந்த கவிஞர் அவர் வந்து ரொம்ப அழகாக அவ்வளவு அற்புதமான தமிழில் இந்த மாதிரி ஆட்கள் திரும்ப இப்போ இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது அது ரொம்ப வலிமையாக இருக்கும். உண்மையிலே உங்கள் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. மேடையில் இருக்கக்கூடிய சிவி குமார் சார் அண்ட் சங்கர் அண்ணன் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த விழாவின் நாயகன் இசையமைப்பாளர் அவரும் எல்லாமே யங்ஸ்டர்ஸ் பட்டாளம் தான். முதல்ல வந்து ஹீரோவை பற்றி சொல்லிடுறேன். 6 படங்கள் நடிச்சுட்டு ஒரு ஹீரோ எப்போ தன்னுடைய இமேஜை உடைச்சி வேறு மாதிரி ஒரு கெட்டப்பில் படத்தில் நடிச்சிருக்கலாம். ஆனால் ஒரு மேடைக்கு ஒரு இத்தனை சபையில் அதே கெட்டப்பில் வந்து நான் உட்காரேன்னு சொல்லும்போது, இதுவும் என்னுடைய அப்பா உங்களுக்கு தெரியும், என்னுடைய ஆசான் திருநோச்சாரியார், உலக நாயகன், விண்வெளி நாயகன் கமலஹாசன் சார் தான். 16 வயது நிலை படத்தில் வந்து எப்படி கோமணத்தோடு நடித்தாரோ அவ்வளோ பெரிய ஸ்டார். அந்த மாதிரி இன்றைக்கி வந்து அவர் இதற்காக சிரத்தை எடுத்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் மேக்கப் போட்டு அதே கெட்டப்பில் வந்து எல்லோரும் பார்க்கட்டும், நான் இந்த கெட்டப்பில் தான் நடிச்சிருக்கேன். அவர் நார்மல் கெட்டப்பில் கூட வந்திருக்கலாம், ஆனால் இந்த கெட்டப்பில் தான் வந்திருக்கேன்னு சொல்லி வந்தார் பாருங்க. அதற்கு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் அவருக்கு. இது இந்த மேடையில் உங்களை மிகப்பெரிய மேடைக்கு நம் நிறைய மேடை கொண்டு போக போது மனமார்ந்த வாழ்த்துக்கள். என் தயாரிப்பாளர் கேபிஒய் ராஜா, அன்பு தம்பி, அற்புதமான ஸ்கிரிப்ட் ரைட்டர், அற்புதமான வாய்ஸுக்கு வந்து ரொம்ப பிரமாதமாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான வாய்ஸ்லாம் பேசக்கூடியவர், அவருக்கும் நன்றி. அதே மாதிரி அன்பு தம்பி ஆனந்த், அப்படியே டிட்டோ கண்ணை மூடுனா என் தம்பி சிவகார்த்திகன் அப்படியே நேரில் கொண்டாந்துடுவான் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்னுடைய இன்னொரு அன்பு செல்லம் கல்லூரி வினோத், எக்ஸ்ட்ரானரி ரைட்டர், கூடிய விரைவில் அவன் வந்து டைரக்ட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கேன். அப்படி இல்லைன்னா கூட நான் வந்து இன்னும் ஒரு 4-5 மாதம் கழித்து ஒரு நல்ல செய்தி, ஒரு டைரக்ஷன் பண்ணக்கூடிய படம் பண்ண போகிறேன். அதில் வந்து கேபி ராஜாவும் வினோத்தும் கூட இருப்பாங்க, என் கூட ஆனந்த் எல்லாருமே. அதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஸோ அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாருமே ஆளுக்கு ஒரு வாய்ஸ் பேசிட்டீங்க. நான் ஒரு வாய்ஸ் பேசல என்ன இருக்கு? எப்படி போட்டு வராய் பாருங்க. இருந்தாலும் உங்களுக்கான ஒரு வாய்ஸ், அது என்னுடைய ஆசானுடைய வாய்ஸே தான். இந்த மாதிரியான ஒரு நல்ல விழாவில் நான் கலந்து கொண்டமைக்கு பெருமைப்படுகிறேன். இது நிஜம். இந்த மாதிரி இளைய சமுதாயம் இந்த திரை உலகத்திற்கு வருவதால் நான் பெருமைப்படுகிறேன். இன்னும் நிறைய இளைய சமுதாயம் இந்த கலைத்துறைக்கு பணியை ஆற்ற வேண்டும். இது சொட்ட சொட்ட நனையவில்லை, கொட்ட கொட்ட நனைய வேண்டும். தியேட்டரில் அலைமலை மக்கள் அலையுடன் அப்படின்னு சொல்லி இந்த மக்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். காதல் பயணம் கைகோர்த்து செல்லும் பாதையில் புதுமைகள் பல மலருது. உன்னை எழுதும் சிந்தனைகளோடு உன் மனசு சொல்லும் உன் பெயரை எளிமையின் வரிகள் தந்து இளைஞர்களின் இதயங்களை பிடித்த பாடலாசிரியர் நேசன் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். மண்ணுலகமும் விண்ணுலகமும் மனிதனுக்கு இன்னும் அலுப்பு தட்டாமல் இருக்க காரணம் இங்கே திரையுலகம் என்றொரு 3வது உலகம் இருப்பதால் தான். மேட்னி ஷோ முடித்து சூரியன் கிளம்ப ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு சந்திரன் வந்து கொண்டிருக்கும் இந்த இதமான மாலை வேளையில் மேடையை அலங்கரித்து அமர்ந்திருக்கும் திரையுலகின் ஜாம்பவான்களே, அரங்கம் நிறைய அமர்ந்திருக்கும் எழுத்தாளர்களே, கலைஞர்களே, திரை சொந்தங்களே, கொள்ளித்தீ விழுந்து மாய உடலை கொண்டு போகும் முன்பு வெள்ளித்திரையில் ஒரு புள்ளியாகவாவது மின்னிவிட வேண்டுமென உழைத்து கொண்டிருக்கும் நடிகர்களே, நடிகையர்களே,
வெள்ளங்களில் அல்லாடும் வள்ளங்களாய் போராடும் கலைஞர்களை மக்களின் உள்ளங்களில் கொண்டு உட்கார வைக்கும் ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நேசனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நான் பாடல் எழுதி வெற்றிகரமாக வெளியாகும் 2வது படம் சொட்ட சொட்ட நனைது. இந்த படத்தின் பாடல்கள் மற்றும் முன்னோட்டம் வெளியிடும் இந்த நிகழ்விற்கு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் கலந்து கொள்வதில் நான் நிறைவடைகிறேன். ஒரு பாடலாசிரியராக, இளம் பாடலாசிரியராக உங்களோடு பேசுவதற்கு ஒரு சில வார்த்தைகள் என்னிடம் உண்டு. இன்றைய காலகட்டத்தில் கவிதை எழுதுகிறேன், கவிதையை பேசுகிறேன், கவிதையை பற்றி உரையாடுகிறேன் என்று சொன்னால் ஒரு அரங்கத்தில் ஊசியின் காது கூட வந்து உட்காராது. கவிதைக்கான சிம்மாசனமும் அதன் அடையாளமும் முழுவதுமாக ஒளிந்து கவிதை நிற்கதியாகிவிட்டு நீண்ட நாட்கள் ஆகிறது என்பதை நான் முழுமையாக நம்புகிறேன். ஆனால் கவிதைக்கு என்று ஒரு காலம் இருந்தது. பெண்ணே, நான் வாங்கும் புதுப்பேனா ஒவ்வொன்றும் உன் பூப்பெயர் எழுதித்தான் பூ பெய்துகிறது. பூ உனக்கு பிடிக்கும் என்பதால் நான் காலிஃப்ளவர் கூட கறி சமைப்பதில்லை. இந்த பர்கர் பூமியில் எனக்கு இருக்கும் ஒரே ஸ்டஃபிங் நீதான். தண்ணீர் பாட்டிலாய் கிடந்தவன் உன்னை பார்க்கும் போதெல்லாம் பெப்சி பாட்டிலாய் பொங்குகிறேன் என்று இந்த 4 வரியை எழுதி ஒரு பெண்ணிடம் கொடுத்தால் கல் மனசில் கூட காதல் பொங்கிய ஒரு காலம் இருந்தது. ஆனால் கவிஞர்களும் கவிதையை பற்றி பேசுகிறவர்களும் சிறுகதை எழுத்தாளர்களுமே கூட பூமர்களின் லிஸ்டில் முதல் இடத்தை பிடிக்கும் இந்த காலகட்டத்தில் கவித்துவ மனம் படைத்த அத்தனை பேரின் வேட்டைக்காடாகவும் சினிமா பாடல் துறை மாறியிருக்கிறது. அத்தகைய போட்டி மிகுந்த நெருக்கமான ஒரு காலகட்டத்தில் ஒரே ஒரு படம் எழுதிய ஒரு பாடலாசிரியை நம்பி இந்த படத்தினுடைய அனைத்து பாடல்களையும் ஒப்படைத்த சொட்ட சொட்ட நனைது இந்த படத்தின் இயக்குனர், அனைத்து குழு மற்றும் நம்பி வேலை வாங்கிய இசையமைப்பாளர் ரஞ்சித் உன்னி ஆகிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் பாடல் எழுதும் போது ஏற்பட்ட ஒரே ஒரு அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். இந்த படத்தில் ஆக்சுவலாக 3 பாடல்கள், 2 பாடல் நீங்கள் இப்போ பார்த்தீங்க, ஒரு பாடல் இன்னும் வரும் உங்களுக்கு. இந்த பாடல் வந்து நாங்கள் முதலாக எழுதும்போது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து நாங்கள் எழுதுறதுக்காக நானும் ரஞ்சித் உன்னி சாரும் மீட் பண்ணியிருந்தோம். அங்கே வந்து உட்காந்து பாடல் எழுதுறதுக்காக அமர்ந்திருந்தோம். அப்போ நான் அது வரைக்கும் சாப்பிட்டுறாத மோமோஸ், மொஜிட்டோ இதெல்லாமும் ஆர்டர் பண்ணி எனக்காக சாப்பிட கொடுத்து ஃபஸ்ட் நாள் நாங்கள் வந்து பாடல் எழுதுக்காக உட்காந்தோம். 1 மணி நேரம் ஆகியும் என்னால் பல்லவியே எழுத முடியலை. அப்புறம் வந்து என்ன அப்படின்னா எனக்கே தெரியல என்னடா ஏதோ சப்பா இருக்கு அப்படின்னு. அப்போ சார்கிட்ட உட்காந்து பேசும்போது நான் சொன்னேன், இந்த தேட்டரில் எல்லாம் நம்ம ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும்போது கூட்டமாக இருக்கும்போது பக்கத்தில் இருக்கும்போது ஒரு நம்மளால் ஒழுங்காக போக முடியாது. அதனால் சார் நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நீங்கள் இந்த பக்கத்து டேபிளில் உட்காந்து டீ சாப்பிடுங்க, நான் அந்த டேபிளில் உட்காந்து எழுதுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டியூஷன் வாத்தியார் இங்கே உட்காந்து கரெக்ஷன் பண்ணுறது மாதிரி, ஒரு ஸ்டூடெண்ட் பக்கத்து டேபிளில் உட்காந்து இம்போசிஷன் எழுதுறது மாதிரி 1 மணி நேரம் போச்சு. அங்கே சர்வ் பண்ணுறவருக்கு எதுவுமே புரியலை. நாங்கள் ஒரு 1 மணி நேரம் உட்காந்து அது மாதிரி இந்த திரைப்படத்தினுடைய முதல் பாடலை வந்து நாங்கள் எழுதி முடித்தோம். அது ஒரு பிரசவ திருப்தியாகவே இருந்தது. அந்த நாட்களை வந்து மறக்கவே முடியாது. ஸோ அதுக்கப்புறம் அந்த அளவு பொறுமையாக, அதாவது பொறுமைக்கு சிகரமாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அகழ்வாரை தாங்கும் நிலம். அந்த வார்த்தைக்கு வந்து 3 சொற்கள், 2 சொற்களில் சொல்லணும்னா ரஞ்சித் உன்னி அப்படி சொல்லி முடிக்கலாம். அந்த அளவிற்கு மிகவும் பொறுமையாக 3 பாடல்களுக்குமே வேலை வாங்கி அவருக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் படத்தினுடைய ஹீரோ ரூசோ அவர்களை பற்றி சொல்லணும். பருந்தாகது குறுக்குருவி அந்த படத்தில் நான் தான் அவருக்கு 2 பாடலும் எழுதியிருந்தேன். அப்போவே நான் எதாச்சியாக சொன்னேன், சார் வந்து அதில் டூயட் சாங் கிடையாது. அப்போ நான் சொன்னேன், சார் அடுத்த படத்தில் உங்களுக்கு டூயட் சாங் எழுதணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பார்த்தா 2 லட்டு தின்ன ஆசையாங்கிற மாதிரி அவருக்கும் அமைஞ்சது, எனக்குமே அந்த பாடல் எழுதுகிற வாய்ப்பு கிடைத்தது. சமுதாய ஒப்பந்தம் அப்படிங்கிற பிரெஞ்சு புரட்சியின் பைபிள்னு சொல்லுவாங்க. அந்த நூலை இந்த உலகத்துக்கு அளித்த மாவீரன் ரூசோ அவர்களுடைய பெயரை அவர் தாங்கியிருக்கிறார். அதாவது கடிகாரம் சரி செய்வதனுடைய மகனாக இருந்த அவர் சமுதாயத்தை சீர் செய்வதற்காக கிளம்பினார் அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கு. தந்தை பெரியாருக்கு கூட தமிழகத்தின் ரூசோ அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. பெயரிலேயே அவ்வளவு சிறப்புகளை தாங்கிய அவர் திரையுலகிலும் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மிக உயர்ந்த சிறப்புகளை அடைய வேண்டும் என்று ஒரு எளிய பாடலாசிரியனாக அவரை நான் வாழ்த்துகிறேன். மேலும் மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும். ஏனென்றால் தனிப்பட்ட ரீதியாக நிறைய எனக்கு தெரியாதவர்களை தெரிந்தது போல் பாவித்து பேசுவது எனக்கு வராது.
ஆகையால் அவர்களை நான் தலை வணங்குகிறேன். இறுதியாக சொல்ல வேண்டுமென்றால் பாரதிதாசனுடைய ஒரு கவிதை, செந்தமிழே உயிரை நறந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாய் எனில் நைந்திடும் என் வாழ்வோ, நன்னிலை உனக்கெனில் அது எனக்கும் தானே, நன்னிலை உனக்கெனில் அது எனக்கும் தானே. ரஞ்சித்துண்ணி அவர்கள் இன்னும் பல நூறு பாடல்கள், பல நூறு படங்கள் இசையமைக்க வேண்டும். படத்துக்கு ஒரு பாட்டு தந்தா கூட 100 பாட்டாச்சு. நன்னிலை உனக்கெனில் அது எனக்கும் தானே. இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சினிமா சொந்தங்களும், சினிமா சார்ந்த அனைத்து அபிலாஷைகளும் நிறைவேற வேண்டும். நன்னிலை உமக்கெனில் அது எனக்கும் தானே. நன்றி, வணக்கம். கலக்க போவது யாரு? பல கண்டுபிடிப்புகள் இங்கே இந்த மேடையில் இருப்பது பெரும் சிறப்பு. யாதும் அறியான் தொடங்கி சொட்ட சொட்ட நனையுது படத்தில் நம்மை சிரிப்பலையில் ரசிக்க வைக்க உள்ள நடிகர் ஆனந்த் பாண்டி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சத்தமாக சொல்லாங்கமே, நல்லா இருக்கும் அப்படின்னு. சூப்பருங்க, ரொம்ப சந்தோஷம். வந்திருக்கிற ப்ரெஸ், மீடியா அண்ணா எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இந்த படத்தில் வந்து வாய்ப்பு கொடுத்த ராஜா அண்ணா, டைரக்டர் அண்ணா, ஹீரோ அண்ணா எல்லாருக்குமே நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ 20 நாளைக்கு முன்னாடி தான் அவங்க எல்லாரையும் நான் மீட் பண்ணோம். யாதுமரியாங்கிற ஒரு படத்தில் இருந்து இங்கே வந்து பார்த்தோம். இப்போ இந்த படத்தில் வந்து சாதா ஸ்டாராக இருந்த என்னை பேன் இந்தியா ஸ்டாராக மாற்றிட்டீங்க. அந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். இதில் காமெடியாக இருக்கும், நல்லா இருக்கும், சூப்பராக வந்திருக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து என்னை கெட்டப்லாம் சேஞ்ச் பண்ணி நடிச்சிட்டு இருந்த மாதிரியே எல்லாமே இதில் ஒரு வித்தியாசமான ஒரு கேரக்டரு. படமுமே செம்ம ஜாலியாக வந்திருக்கு. அப்பா சொல்லணும், ஹீரோனாக்கு அப்பாவா பண்ணியிருக்காங்க இல்லையா, அவருக்கு நல்ல ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா அவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் செட்டில், அவ்வளோ ஜாலியாக வச்சுருப்பாரு. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கூட ஒர்க் பண்ணதில் வந்து ரொம்ப சந்தோஷம். அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு தேடிட்டு இருக்கும்போது இந்த வாய்ப்பு கிடச்சிது. இந்த வாய்ப்பை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஹீரோயின்ஸ் அவங்களாம் வந்து சூப்பராக இருக்காங்க, அவங்களும் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் எங்கள் அண்ணா சீனியர், எங்கள் குடும்பத்துலேருந்து ரோபோ அண்ணா வந்து அதில் அவர் கூட நடிச்சதுலாம் ரொம்ப சந்தோஷம். கல்லூரி வினோத் அண்ணா வந்திருக்காங்க, தேங்க்ஸ் சார். உங்களுக்கும் வருகை தந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். சாங் வந்து சூப்பராக அண்ணன் போட்டிருக்காரு. அண்ணா சான்ஸே இல்லைண்ணே. அதுவும் அந்த மெலடி சாங்லாம் வந்து இப்போ என் வீட்டில் வந்து நானும் ஒய்ஃபும் அதில் தான் ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த சாங். ஓகே, அந்த மாதிரிங்க இப்போ எப்படி ஜாலியாக இருக்கோ அதே மாதிரி ஜாலியாக சூப்பராக வந்திருக்கு படம். கண்டிப்பாக வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் பாருங்கள், அவ்வளோ அழகாக வந்திருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலியாக தேட்டரில் போய் பாருங்க, அது மட்டும் தான் எங்களுக்கு வேணும். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஓம் நமச்சிவாய. அண்ணனுக்காக ஒரு வாய்ஸ் பேசிடுறேன். ஹாய் அண்ணா, நல்லா இருக்கீங்களா? நான் கூட உங்க எல்லாரையும் ரொம்ப சின்ன பிள்ளைங்க தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த அளவுக்கு பயங்கரமா வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? வருத்தப்படாத வாலி பசங்களா ஜோரா வருதுற கையை தட்டுங்கய்யா. பங்கு படம் வேற லெவல்ல வந்திருக்கு, சொட்ட சொட்ட நினையுது. வரட்டுமா? பாய். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. எல்லாருக்கும் பெரிய நன்றிக்கா. இந்த மேடை இந்த பாடுனா அப்போ விஜய் டிவியில் எப்படி இருந்திருக்கும். தேங்க்யூ. பசங்களையும் பதற வைக்கும் வழுக்கை தலையின் பிரச்சனைகளை உணர்வு ததும்ப உள்ளம் நிரம்ப உதடும் உள்ளமும் உரசி பார்க்கும் ஒரு பாட்டு உற்சாகம் பொங்க பாடியிருக்கும் ரேப்பர், ரைசிங் ரேப்பர் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த படத்தில் நான் ஒரு ப்ரோமோ சாங் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வாய்ப்பளித்த நவீத் டைரக்டர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஜிதேஷ் ப்ரோ, உங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ லைக் இந்த பாட்டு எழுதுகிறப்பயே ஆக்சுவலாக 2 பாட்டு பண்ணியிருந்தோம். ஸோ பெட்டர் வெர்ஷன் எதுங்கிறத பார்த்து அதை தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், யூடியூப்லலாம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதான் சொட்டையை பற்றி ஒரு அழகான ஒரு படம் எடுத்திருக்கிறாங்க. அந்த படம் வர August 22 ரிலீஸ் ஆகுது. எல்லோரும் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். வாய்ப்பளித்த மிக்க நன்றி. வணக்கம். ஐயோ இன்னாதிது வழுக்கு மண்டை பாதி சொட்ட, ஐயோ இன்னாதிது ஏறு நதி எல்லாம் பத்தி, ஐயோ இன்னாதிது வானம் தெரியுது கிளார் அடிக்குது, ஐயோ 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 வாழ்க்கைய போச்சுன்னு நம்ப வச்சான் ஒருத்தன். நான் பார்த்து அவனை சிரிச்சேன், அட போங்கடான்னு நினைச்சேன். நான் டேய் வாழ்ந்து காட்டுறேன்னு சபத ஒண்ணு எடுத்தேன். அதுக்காக தினமும் உழைச்சேன், நிரூபிச்சேன் என்னோட வார்த்தை. நான் டேய் கேப்ப என் கருத்தை, ஒரு நாள் நீ படுப்ப வருத்தம், அந்த நாள்
நாள் என் கதை உலகம் ஃபுல்லா உடம்புல சுயா சரிதம் என் ஹேண்ட்ஸ்ல வயிறும் நிறையும் அட கேர்ள்ஸ் கட்டிக்க குவிக்கும் பணத்தை பார்த்தா முடிய மருந்து மண்டி போட்டு எல்லாமா என் நெட்டி ரொம்ப உயர்றோன்னு சொன்னவன் முன்னால உயரணும் என் சொட்ட கிளாரி அடிக்குதுன்னு சொன்னவன் கண்ணு உரைக்கும் என் கத்தி போல புத்திய வச்சு மாத்துவன் எந்த நிலையும் எல்லாம் தெரியும் போ எரியும் வர அணைக்க முடியாததிலும். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துட்டு போங்க என்ன பாடுனீங்கன்னு. இல்லை இல்லை இது என் கண்டென்ட். ரோபோ வந்திருக்காருல கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் இடையில. ரஞ்சித் உன்னி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடையில். ரொம்ப நாளைக்கு கனவு கண்ட ஒரு மேடை தான். 2021 தான் எனக்கு நவீதோட பழக்கம் நிஷாந்த் மூலமாக. ஸோ அப்போலேருந்து இந்த ப்ராஜெக்ட் பற்றி பேசிட்டு இருந்தோம். நிறைய அது ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிற டைமில் நிறைய விஷயங்களெல்லாம் நடந்துச்சு. லைக் என்னோட சிங்கிங் கெரியர்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் ஸ்ட்ரகிளிங் டு பிகம் அ கம்போசர். ஸோ என்னோட பருந்தாவது ஒரு குருவி சாங்ஸ் கேட்டு நவீத் கேம் டு மீ வித் நிஷாந்த். ஸோ ஹி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். அண்ட் இந்த படத்துக்கு அவங்க வந்து என்னை அழைக்க வச்சு ஸ்டோரியெல்லாம் சொல்லிட்டோம். ஸோ ஐ டோல்ட் ஹிம் இட்ஸ் a வெரி நைஸ் ஸ்டோரி. இது கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் இது அந்த ஒரு 2 hours ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட். அண்ட் எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா he is very cool. அது எந்த இதுலேயும் மாற்றமே இல்லை. இஸ் வெரி கூல் பர்சன். அண்ட் சாங்ஸ் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்னது வந்து இந்த படத்தில் ஒரு கல்யாண சாங் இருக்குது. இதுதான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும். அதுக்கு எனக்கு நல்ல ஒரு சாங் கொடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ எப்போவுமே எல்லாருமே ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் கொடுக்கும்போது நமக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஓகே ஏதாச்சும் ஒன்று பண்ணோன்னு. ஸோ அந்த டைமில் நவீத் ப்ரோ கிட்ட வந்து இந்த கோலுகப்பா சாங் நான் பண்ணி ஒரு நேசன் சாரை கூப்பிட்டு அவங்க அழகாக அதை எழுதி ஒரு பல்லவி ரெடி பண்ணி அவங்களுக்கு அமுச்சு கொடுத்தேன். அண்ட் ஹி வாஸ் ஸோ இம்ப்ரெஸ் ஐ கெஸ் ரைட். ஃப்ரம் தேட் டைம் ஆன்வர்ட்ஸ் ஹி வாஸ் சேயிங் தட் இல்லை ப்ரோ எனக்கு எல்லாருக்கிட்டையும் நான் பதில் சொல்ல முடியும். ஐ ஆம் இன்ட்ரடியூசிங் வெரி குட் டேலண்ட்னு சொல்லி. ஸோ ஐ ஹோப் ஐ கெப்ட் தட் வேர்ட் ஃபார் யூ ப்ரோ. ஸோ அந்த சாங் முடிஞ்சு நெக்ஸ்ட் வி ஹேவ் கான் ஃபார் அ லவ் சாங். ஸோ இவருக்கு எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா ஒரு டியூன் அமிச்ச உடனே இல்லை ப்ரோ இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு ஈஸியாக சொல்கிறாங்க. அதாவது நான் கன்வின்ஸ் பண்ணதோ எதுவுமே இல்லை ப்ரோ திஸ் நாட் ஒர்க்கிங் கிவ் மீ அ பெட்டர் ஆப்ஷன். இப்படி சொல்லும்போது வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் அந்த ஒரு ஃப்ரீடம் இன்னும் ஈஸியாக கிடைக்குது. அண்ட் இஃப் இட் இஸ் நாட் குட் நமக்கு தெரியும் he might be thinking something better. அதனால I am supposed to do something else. செகண்ட் சாங் கொடுத்தோம், செகண்ட் டியூன் அமிச்சோம் லவ் சாங்கு. அகெயின் he got impressed and மந்திர கண்ணாலே அந்த சாங் பிறந்துருச்சு அந்த மாதிரி. ஸோ இன்னொரு சாங் இதில் இருக்குது. ஸோ அவர் சொன்ன மாதிரி ராஜா சொன்ன மாதிரி it will be something really soothing your ears. அது வந்து கூடிய சீக்கிரமாக உங்களுக்கு யூடியூப்பில் கிடச்சிடும் அந்த சாங். அதுவும் கேளுங்க. என்ன மாதிரி இருக்கிற புது கம்போஸுக்கெல்லாம் கொஞ்சம் நீங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஐ மஸ்ட் சே a big thanks to Nishant to introducing me to Naveed. And Naveed, thank you so much for giving me this wonderful opportunity. And this will be my something which I have achieved after long very time. Thank you very much, bro. ரொம்ப நாள் ஆச்சு எங்களுக்கு அந்த ஜிமிக்கி கமல் பாட்டு கேட்டு. ஒரு 2 லைன் பாடுறீங்களா? ஜிமிக்கி கமல் பாடுவோம், நம்ம படத்தோட பாட்டும் பாடுவோம் கண்டிப்பாக. அண்ட் டெஃபினெட்லி ஒரு வார்த்தை சொல்ல மிஸ் பண்ணுறாங்க. இந்த க்ரூ ஈச் அண்ட் எவ்ரிபடி இந்த டீம் வேர் ஸோ சப்போர்ட்டிங். ஒவ்வொரு விஷயம் வரும்போதும் அவரோட அதை வேவ் லெங்க் அப்படியே கிடச்சிருக்க மாதிரி ப்ரோ பண்ணுங்க ப்ரோ நோ ப்ராப்ளம் ப்ரோ எல்லாமே ஒரு கூல் ஆட்டிடியூட் தான் எல்லாருக்கிட்டையும் இருந்தது. ஸோ எனக்கு என்னென்னா இந்த மாதிரி ஒரு கூட்டம் அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியரில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் தேட் இஸ் த ரிசல்ட் விச் ஐ ஹவ் கிவன் டு ஆல் ஆஃப் யூ. இந்த மாதிரி ஒரு கூல் அட்மாஸ்ஃபியரில் ஒரு ஆர்டிஸ்டிக் மைண்டுக்கு எவ்வளோ க்ரியேட்டிவிட்டி ஒரு கிடைக்கணும். ப்ரெஷர் போடும்போது தான் எல்லாமே ஃபம்பிள் ஆகும். பட்
I was so happy to work this project. Once again, I'm thanking Navid bro for this. ചെമ്മീൻ ചാടിയാൽ മുട്ടോളം പിന്നെയും ചാടിയാൽ ചട്ടിയോളം ചുമ്മാ ഊതാൻ നോക്കാതെ തയം കളിക്കാൻ നിൽക്കാതെ കലിവേഷം പോയടാ ഇനി വേഷം മാറടാ മറയാറ്റൂർ പള്ളിയിൽ ഒരു കുരിശും കൊടനേരാം മല പോലെ വന്നത് എലി പോലെ പാഞ്ഞടാ ചെന്നം ഭിന്നം ജെല്ലാം മഴ പൊടിക്കുന്നു പൊടിയൂത്തകളെ എൻ്റെ മേട ജിമ്മിക്ക് കമ്മൽ എൻ്റെ പെൺ കട്ടോണ്ട് പോയി എൻ്റെ പെൻ്റെ ബ്രാണ്ടി കുപ്പി എൻ്റെ അമ്മ കുടിച്ച് തീത്തേ. இந்த ஆடியோ லான்ச் வேற லெவலுக்கு இருக்க போகுது. இப்போ பாருங்களேன், எனக்கு கொஞ்சம் ஆசைதான். சரி, நீங்க பாட இவர் ஹம் பண்ண இவங்கெல்லாம் போட. சரி. ചെമ്മീൻ ചാടിയാൽ മുട്ടോളം പിന്നെയും ചാടിയാൽ ചട്ടിയോളം ചുമ്മാ ഊതാൻ നോക്കാതെ തയം കളിക്കാൻ നിൽക്കാതെ കലിവേഷം പോയടാ ഇനി വേഷം മാറടാ മലയാറ്റൂർ പള്ളിയിൽ ഒരു കുരിശും കുടനേരാം മല പോലെ വന്നത് എലി പോലെ പാഞ്ഞടാ ചെന്നം ഭിന്നം ജലം മഴ പൊടിക്കുന്നു പൊടിയൂത്തകളെ എൻ്റെ മേട ജിമുക്കി കമ്മൽ എൻ്റെ പെൺ കണ്ടോണ്ട് പോയി എൻ്റെ പെണ്ണെ ബ്രാണ്ടി കുപ്പി എൻ്റെ അമ്മ കുടിച്ചിട്ടേ. பிரியங்கா மிஸ் பண்ணிட்டீங்களே. அச்சோ, ரோபோ வரும்போது அவங்களே கொஞ்சம் கூட்டு வந்திருக்கலாம்ல. பிரியங்காவை தான். ஆமா சார், ஒரு சாங் மிஸ் பண்ணிட்டீங்களா படத்துல? அதுக்கு ஒரு 2 லைன் மட்டும் பாடுங்களா. இது வந்து படத்தோட டீம்ல இருந்து கேட்குற ரிக்வெஸ்ட். ஸோ நீங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங், இந்த லவ் சாங் இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச சாங். ஸோ அது உங்களுக்கு ஒரு 2 லைன்ஸ் உங்களுக்கு பாடுறேன். ஓர கண்ணால பார்க்கும் முன்னால வீசும் காத்தெல்லாம் சீனி சக்கரையா தேனு செவ்வாழ சேர்ந்து பெண்ணாக நானும் காஞ்சேனே தேங்காய் கொப்பரையா 5-6 வாரமா மந்தார மேகமா சஞ்சாரமாடுதே இதுதான் அதுவா ஏ மருதாணி பூவா மனசெல்லாம் நீதான் மனசுக்குள் நீ செய்யும் காதல் தந்திரமா ஏ மந்திர கண்ணாலே என் மந்திர கண்ணாலே என் வானம் பூமி எல்லாம் இப்போ சுத்துது உன்னாலே. ரொம்ப சின்சியரா இன்னொரு விஷயம் சொல்றேன். நவீத் ப்ரோ ஹாஸ் அக்வயர்ட் மை ஹார்ட் பிகாஸ் எனக்கு ஒரு தம்பி இருக்கு, அதை விட சின்ன தம்பி இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து எனக்கு கிடைச்சது. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி. ஹி இஸ் லைக் ஓன் பிரதர் டு மீ. தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னும் நீங்கள் நிறைய படங்கள் தமிழில் பண்ணுங்கிறது எங்களோட ஆசை. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் கல்லூரி, கலகலப்பு, மாரி, அயோத்தி என்று வெற்றி பெற்ற படங்களிலெல்லாம் கவனிக்க வைத்தவர். சின்ன சிரிப்பும் சிறந்த நடிப்பும் வினோத்தின் அடையாளங்கள். வருங்கால தமிழ் சினிமாவில் புது அடையாளமாக மாறவிருக்கும் கல்லூரி வினோத் அவர்களை உங்கள் முன் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடக அண்ணன்களுக்கும் நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் வணக்கம். சொட்ட சொட்ட நனையுது ஒரு பயங்கரமான ஒரு லவ் சாங் லிரிக்ஸை இப்படி பயங்கரமாக மாற்றி செம்ம ஃபன்னாக ஜாலியாக மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ டீமுக்கு எல்லாருக்கும் என்னுடைய ஃபஸ்ட்டு வாழ்த்துக்கள். நவீஷ் ப்ரோ, ஸோ அவரை பற்றி எல்லாருமே இவ்வளோ பாசிட்டிவாக சொல்கிறாங்க. அண்ட் டீம் எல்லாருடைய ஃபேஸும் வந்து ஒரு ப்ரொடியூசரை பார்க்கும்போது, சிவிகுமார் சார் ஒரு ப்ரொடியூசரை ஹேண்டில் பண்ணும்போது ஒருத்தங்க முகத்தில் எவ்வளோ பயம் இருக்குமோ அதை விட டபுள் ட்ரிபிள் மடங்காக ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணும்போது இருக்கும். பட் எல்லாருடைய ஃபேஸும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ அவங்க அவ்வளோ ஹாப்பியாக ஒர்க் பண்ணி உங்கள்கிட்ட ஹாப்பியாக கொண்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப ஹாப்பியாக நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்டு ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனை ஆடி மாத ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணி கொடுத்த ரோபனுக்கு நன்றி. ஸோ இது எல்லாருமே எனக்கு அண்ணனே அந்த பாயிண்ட்டை சொன்னேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்த ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நேற்று இங்கே தான் வந்திருந்தேன், என்னுடைய படத்துடைய ஒரு ப்ரெஸ் ஷோக்காக வந்திருந்தேன். அண்ணன் இன்னைக்கு என்ன கேட்டார், என்ன வினோத் 2 நாளாக பிரசாத் சைடே சுற்றிட்டு இருக்கேன் அண்ணா, அதுக்குன்னு கூல் சுரேஷ் எதனா சொல்கிற போறீங்க என்ன, அதெல்லாம் இல்லைண்ணே அப்படின்னு சொன்னேன். என்னென்னா படத்தில் நடித்த ஆர்டிஸ்டே வந்து ப்ரொமோஷன்ஸ்க்கோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கு வரமாட்டுறாங்க. ஒரு ஹீரோ அவர் வந்து ஏன்னா ஒரு ப்ரெஸ் ஷோ ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் போது அவங்களுடைய
அந்த படத்துடைய லுக் இல்லாமல் இப்போ கரண்ட்ல என்ன லுக்கில் இருக்காங்கன்றதை காமிக்கணும். ஸோ அதுதான் வெளில அவர் நினைப்பாங்க. பட் அவர் அந்த கெட்டப்பில் வந்தது வந்து நான் ரொம்பவே இம்ப்ரெஸ்ட் ஆகிடுச்சு. அவர் எவ்வளோ டெடிக்கேஷனாக இருப்பார். அவர் ரோமனை சொன்ன ஒரு பெரிய வார்த்தை அது, ஃப்ளோவில் சொன்னார், பட் பெரிய வார்த்தை அது. உங்களுக்கு இந்த ஸ்டேஜ் இல்லை, இன்னும் பெரிய ஸ்டேஜ் உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்குது பிரதர். தேங்க்யூ அண்ட் எல்லாருக்குமே எனக்கு இன்வைட் பண்ண என்னுடைய ராஜா, என்னுடைய காலேஜ் ஜூனியர் அண்ட் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு, என்னுடைய தம்பி. அவன் வந்து கல்ச்சுரல்ஸ்லையும் சரி, மீடியாலையும் சரி அண்ட் டிஜிட்டல்லையும் சரி அவனுக்கான ஒரு இடத்த அவன் ஆடியன்ஸை கேதர் பண்ணி வச்சுருக்கான். அவனுடைய ரைட்டிங் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த படத்தில் அவனுடைய டைலாக் ரைட்டராக அவன் அண்ட் ஸ்க்ரீன்லேயும் வர்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனுக்கு வாழ்த்துக்கள் அண்ட் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இங்கே இருக்க எல்லாருமே வந்து நிறைய புதுசாக ஃபஸ்ட் டைம் ஸ்க்ரீனில் வரவங்க அந்த மாதிரியும் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனந்த் அவனும் என்னுடைய தம்பி தான், அவனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் இந்த படத்தை நீங்கள் எல்லாருமே அது ஒரு ப்ரெஸ்ஸுக்கு போட்டு காமிக்கும் போது அவங்க எந்த அளவுக்கு, ஏன்னா ஒரு ஆடியன்ஸை தாண்டி அவங்க அது ஆடியன்ஸ்க்கு சொல்ல போகிற விஷயம்னால நிறைய கவனிப்பாங்க. பட் இங்கே அவங்களும் ஒரு ஆடியன்ஸுன்றதை வந்து என்ஜாய் பண்ணி கிளாப் பண்ணது வந்து எப்பவுமே வந்து ப்ரெஸ்ஸுக்கிட்ட சொல்லி இவங்களுக்கு கை தட்டுங்க, அவங்களுக்கு கை தட்டுன்னு சொல்லுவோம். நம்ம எல்லாருமே ப்ரெஸ்ஸுக்கு கை தட்டணும், ஏன்னா அவங்க அவ்வளோ சூப்பராக நம்மளை என்ஜாய் பண்ணாங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி. படத்தை வழக்கம் போல் சொல்கிறது தான், தேட்டரில் பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த படத்தை நல்லபடியாக ப்ரொமோட் பண்ணுங்கள், உங்கள் எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்கிறது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வினோத். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் புது பயணம், புது பாதை, புது தொடக்கம். இன்று முதல் படைப்பாக தரமானதாக தர வந்துள்ள சொட்ட சொட்ட நனையுது படத்தின் அட்லர் ப்ரொடக்ஷன் சார்பில் திரு CFO அசார் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டேஜில் இருக்க என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஸ்டேஜில் இருக்க மற்ற பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். டைரக்டர் ரொம்ப கூல் எல்லாம் சொன்னாங்க. 2010 மீட் பண்ண ஃபஸ்ட்டு 2000 கட் பண்ணி ஓப்பன் பண்ணி 2014 காலேஜ் முடிச்சுட்டு ஒருத்தர் வந்து நீங்கள் நல்லா சொல்கிறீங்க. சத்யம் தேட்டரில் 17 பேனர் இருக்கும். அப்போது 17 படத்தையும் பார்ப்போம். நாங்கள் 2 பேரும் மதியம் ஷோ பார்ப்போம், நைட் ஷோ பார்ப்போம். ராக் ஸ்டார் படத்தை 6 வாட்டி கூட்டுப்போம். ஓனாய் மாட்டுக்குட்டி 4 வாட்டி பார்த்தோம். தேட்டர்லேயே தான் போவோம். அப்போலேருந்து எங்களுக்கு ஒரு பழக்கம் என்னென்னா டவுன்லோட் பண்ணி பார்க்கவே மாட்டோம். அப்போ கலைஞர் அம்மா லேப்டாப் கொடுத்தாங்க, அதுலேயும் பார்க்க மாட்டோம், தேட்டருக்கே தான் போவோம். அப்போ ஒருத்தர் வந்து நீங்கள் கதை எழுதுங்க தம்பி, நான் உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டார். அப்படியே போயிட்டு ஒரு வீடு வாடகை எடுத்து நாங்கள் 2 பேரும் கதை எழுதுறோம். அந்த புக்கு இன்னும் வச்சுருக்கான். இவன் கதை சொல்லுவான், நான் எழுதுவேன். எழுதி ஃபுல்லாக வச்சுருக்கோம். 2015 ஆரம்பித்து ஒரு பெரிய ட்ராவல். 2025 வந்து தான் இதை அவனை ரியாலிட்டி ஆக்க முடிஞ்சு. இதுக்கு நடுவில் ஒரு பெரிய ஒரு எனக்கு தெரிஞ்சு 4 ஜாப் ஸ்விட்ச் பண்ணிட்டான். அதுக்கப்புறமும் நான் சண்டை போட்டு போனேன், அதுக்கப்புறம் திரும்பி வந்தேன். இவன் இதிலேயே இருந்தான். 10 வருஷம் ஆயிடுச்சு. நீங்கள் எல்லாரும் இத்தனை வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, நீ பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஒரு கஷ்டம் ஒரு படத்தை கன்வெர்ட் பண்ணுறதுன்னு. நான் ஒரு கட்டத்தில் இவங்க படத்தை ஷூட் பண்ணுற விதத்தை, ஷெட்யூல் போடுறது, பிளான் பண்ணுறது எல்லாம் கம்பெனி ரன் பண்ணுற மாதிரி இருக்குன்றதை பார்த்துட்டு பெஸ்ட்டாக இன்னொரு சைடில் வந்து படம் எப்படி எடுக்கிறதுன்னு ஒரு கன்சல்டன்சி ஆரம்பிச்சிடறானே உங்கள் டீமுக்கே சொல்லிட்டேன். இப்போ இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லாருக்கும், நிஷாந்த் ப்ரோ எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணிருக்கோம். 4-5 வருஷமாக மல்டிபிள் அட்டம்ஸ். நிஷாந்த் ப்ரோலாம் எனக்கு 6 இயர்ஸாக தெரியும். ஸோ நிஷாந்த் ப்ரோ, ஷான், ஷானுக்கு ரொம்ப நன்றி. விஸ்வா என் ஃப்ரெண்டு, இதில் அசோசியேட்டாக வேலை செஞ்சுருக்கான். KPO ராஜா ப்ரோ, யுவராஜ் ப்ரோ, வர்ஷினி, பிரியங்கா, டைரக்டர் ரஞ்சித் துணி, இந்த விழா நாயகன், அவருக்கும் ரொம்ப நன்றி. கோபால், எல்லாருக்குமே. August 22 படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப 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 கஷ்டப்பட்டு லிட்டரலாக இந்த அட்டம்ப்ட் வந்து இம்பாசிபிள் ஈவெண்ட்டாக இது ஒரு பெரிய ஒரு இது. நவீத் கிட்ட என்னென்னா முடியாது அப்படின்னு சொல்ல விடவே மாட்டான். முடியாதுன்னு சொல்ல விடவே மாட்டான். உங்களை முடியும் அப்படின்னு சொல்ல விட மாட்டான். செஞ்சிரு, அவன் போயிடுவான். நீங்கள் செஞ்சு தான் ஆகணும் அதுக்கப்புறம். அதனால் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களோட சொந்த முயற்சி, நாங்கள் இத்தனை வருஷம் இந்த 10 வருஷம் ட்ராவலில் நாங்கள் சம்பாரிச்சது போனது வந்து எல்லாம் போட்டு எங்களுடைய சொந்த முயற்சி. எல்லாரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட், உங்களோட ரீச் இருந்துச்சுன்னா இந்த படத்தில் எல்லாரும் வந்து தேட்டரில் பார்ப்பாங்க. எங்களுக்கு ஒரு பெரிய ரெகக்னிஷன் கிடைக்கும். அடுத்து பெருசாக ஒரு சம்பவம் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கும் நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. நவீத், குட் லக், சியர்ஸ், தேங்க்யூ. சம்பவம் பண்ண போறேன்னு சொல்லிட்டே சம்பவம் பண்ண போறீங்களா? தேங்க்யூ. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். சமீபகால திரையுலகம் இளைஞர்களின் கையில் எப்போதும் திசை திரும்புகிறது. அது இப்போதும் சாத்தியமாகிறது. புதிய முயற்சி, புதிய தொடக்கம் எப்போதும் வெற்றியின் கதவை திறக்கும். இன்று கோடம்பாக்கம் கதவு திறந்து ஒரு படைப்பாளியின் பயணம் துவங்குகிறது. மலர்க்கரம் கொடுத்து வரவேற்கிறோம். அறிமுக இயக்குனர் நவீத் எஸ் ஃபரித்திற்காக இந்த மேடை காத்திருக்கிறது. எல்லாருக்கும் எல்லாம் கூல் டைரக்டர்னு சொல்லி எனக்கு டென்ஷன் ஆகுது. ஏன்னா வந்து இவ்வளோ கூட்டம் வந்து பார்க்கணுன்னு ஆசை. இப்போ தான் ஃபஸ்ட்டு மேடை எனக்கு. இதுக்கு முன்னாடி எல்லா ஆடியோ லான்ச்சும் கூப்பிடுவாங்க,
அப்படியே என்ன வேடிக்கை பார்த்துட்டு போயிடுவேன். இது வந்து சொட்ட சொட்ட நனையுது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து படம் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, நாங்கள் வந்து யார்க்கர்னு ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணோம். ஆனால் வந்து அதுக்குண்டான ஃபண்டிங் எங்கள்கிட்ட இல்லை. எங்களோட ப்ரொடியூசர்ஸ் யாரும் இல்லை. கான்ட்ரவர்சி வரும்னு சொல்லிட்டு எல்லாரும் பயந்தாங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ ஒரு காமெடி படம் பண்ணலாம். அந்த காமெடி படம் வந்து எல்லோரும் பண்ணுறாங்க. புதுசாக என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணப்போ தான் நான் என் டீம்லாம் வந்து ஆட்லர் என்டர்டெயின்மெண்ட்டுன்றது எங்கள் டீம் தான். நாங்கள் வந்து பல பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். படம் பண்ணணுன்னா பல பிஸ்னஸ் பண்ணுறோம். ஸோ அதை வச்சு ஒரு படம் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ ஒரு காமெடி படம் பண்ணலான்னு முடிவு பண்ணுறப்போ மயிரா போச்சு ஏதாவது ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்றப்போ இது இந்த மாதிரி வந்து ஆகுன்றது எனக்கு நாங்கள் எதிர்பார்க்கல. இந்த படம் நாங்கள் பண்ணணும்னு நான் அஜர் கோபால்லாம் வந்து பேசும்போது எவ்வளோடா பட்ஜெட் நம்ம கையில் இருக்குது அப்படின்னு கேட்டால் இருக்குடா, ஆனால் வந்து எத்தனை நாள் ஷூட் பண்ண போகிறோன்றது எங்களுக்கு அப்போ பிளான் இல்லை. அப்போ நாங்கள் பிளான் பண்ணப்போ எங்கள்கிட்ட ஷூட்டிங்க்கு இருந்த அமௌண்ட் வந்து வெறும் 20 நாள் தான். 20 நாள் ஷூட் பண்ண முடியும், போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இது ரிலீஸ் எப்படி பண்ணோன்றது அடுத்து பார்த்துக்கலான்னு டென்ஷனில். அந்த டென்ஷனில் நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு 5லேருந்து 6 சீன் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இந்த படத்தை நாங்கள் வந்து 18 நாளில் முடிச்சிருக்கோம். ஆனால் 18 நாளில் முடிச்சிருக்கோன்றது நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாது. இது என்னென்னா, நாங்கள் ஒரு டீமாக வந்து நாங்களும் இருக்கோம், எங்களாலையும் படம் பண்ண முடியும், யார் பேக்கப்பும் எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. எங்கள் அப்பா அம்மா இங்கே உட்காந்துருக்காங்க. எங்கள் அப்பா வந்து ஒரு ரிட்டையர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான். அவர் வந்து படம் ஸ்டார்ட் பண்ணும் போது எவ்வளோடா பணம் இருக்குன்னு கேட்டப்போ பணம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்றப்ப இவரும் ப்ரொடியூசர் மாதிரி, சரி நீ ஒரு 10 நாள் எடுத்து காட்டு, அதுக்கப்புறம் நான் வேணால் காசு கொடுக்குறேன் அப்படின்னாரு. அதனால் நான் என்ன ஆக்சுவலாக வந்து வேற ஒரு ஆக்டர் இந்த ஒரு ரோல் பண்ண வேண்டியிருந்தது. அவரோட டேட் இல்லை, எங்களுக்கு கொடுக்கறதுக்கு பணம் இல்லை. டேட் இல்லைன்றதை விட பணம் இல்லை. அப்போ வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட். அப்போ வந்து நீங்கள் இனிமேல் சாஸ்திரி இல்லை, நீங்கள் மேஸ்திரி இல்லை, நீங்கள் தான் ரவி சாஸ்திரின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து அவரையும் வந்து ஒரு ரோல் பண்ண வச்சு, அவர் ரோல் பண்ணால் காசு கொடுத்து தானே ஆகணும். அப்படி நாங்கள் ஒரு பிளாக்மெயில் பண்ணி அவர்கிட்ட ஒரு அமௌண்ட் வாங்கி நாங்கள் வந்து இந்த படம் முடிச்சிருக்கோம். எங்கள் அம்மா அதுக்கப்புறம் நான் வந்து ஜுவல்ஸ்லாம் எங்கேயும் போடுறதில்ல, நீ வேணா என் ஜுவல்ஸையும் வச்சுக்கோ அப்படின்ட்டு ஜுவல்ஸும் கொடுத்துட்டாங்க. இப்போ என்னன்னா, நான் கண்டிப்பாக ரிட்டர்ன் கொடுத்துட்றேன். இந்த படத்துல எல்லாம் நான் வேறு ஏதாவது தொழில் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஏன்னா படம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்படின்றப்ப நாங்கள் படம் பண்ணி முடிச்சிட்டோம். எங்களோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து லைட்ஸ் ஆன் மீடியா, சுரேஷ் சுந்தர் வெங்கி, நீங்கள் வந்து படம் நல்லா பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எந்த அமௌண்ட்டும் எங்களுக்கு இப்போதைக்கு கொடுக்க வேணாம், ஆஃப்டர் பிஸ்னஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தை வெளியிடுறதுக்கு வந்து ஜெனரஸ் என்டர்டெயின்மெண்ட் தானாக வந்து மாட்டிக்கிட்டாங்க. இவங்க வந்து படம் டீசர் சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. அப்படி வாங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அவங்களையும் பிடிச்சி உட்கார வச்சுட்டோம். அதுக்கப்புறம் சரி ஆடியோ யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னப்போ ஒருத்தர் வந்தார், ஜிதேஷ், மிஸ்டர் ஜிதேஷ், ரொம்ப தேங்க்ஸ். ஆடியோ நான் வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு கதை மட்டும்தான் சொன்னேன். அப்போவே வந்து அவர் நான் பண்ணலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டார். அதுக்கப்புறம் நிஷாந்த் ப்ரோ வந்து இந்த எப்படின்னா, மச்சான் எங்கே இருக்க, நான் படம் எடுக்க போகிறேன், நீ தான் ஹீரோ, அதான் அவர் வந்து நவீத் ப்ரோ என்ன கதை அப்படின்னாரு. கதை வந்து இதுக்கப்புறம் தான் ப்ரோ எழுதணும், நீங்கள் வாங்க, அதுக்கப்புறம் உங்களை வச்சு நாங்கள் யோசித்து ஒரு கதை எழுதுகிறோம் அப்படின்னப்போ இவர் வந்தார். அதுக்குள்ளே நாங்கள் லாக் பண்ணிட்டோம். கேபிவி ராஜா, யுவராஜ், ஆக்சுவலாக யுவராஜ் வேறு படம் பண்ணிட்டார் டேரக்டராக, இருந்தாலும் நீங்கள் வந்து டேரக்டரில் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அவரையும் இந்த படத்தில் கோ டேரக்டராக வேலை செஞ்சு இது நான் எதிர்பார்க்கல. அவர் வந்து இப்படி தான் வாண்டடாக ஏஞ்சி நின்று அவர் பண்ணுவார். அதுக்கப்புறம் ராஜா, அப்புறம் யுவராஜ், அப்புறம் சதீஷ் எடிட்டர், எல்லோரும் நாங்கள் எழுதி வச்சிட்டோம், இவங்கெல்லாம் தான் பண்ண போகிறாங்க, இதுக்கப்புறம் கதை யோசிச்சுக்கலாம் அப்படின்றது தான் நாங்கள் பிளானு. அந்த பிளான் இப்போ வெற்றி ஆயிடுச்சு. இந்த சொட்ட சொட்ட நினைவு வந்து என்ன படம், நீங்கள் சொட்டையை ஹர்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சொட்டையை ஹர்ட் பண்ணல, ஃபன்னாக எடுத்துகிட்டு போயிருக்கோம். படம் கிளைமேக்ஸில் அவங்களோட கஷ்டத்தையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். படத்தை நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களால் என்ன எழுத முடியுமோ நல்லா எழுதுங்க. இதே கம்பெனி அடுத்து வேறு படங்கள் பண்ண போகிறோம். யுவராஜ், ராஜா இவங்களுக்கு வந்து அடுத்து நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம்.
அதுக்கு யாரோட சொல்ல வாங்குறதுன்னு தெரில. உங்கள் ஒய்ஃப் வந்திருக்காங்களா ப்ரோ? இல்லை அதுவும் நாங்கள் கண்டிப்பாக கொடுத்துருவோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேடையில் வந்திருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு சிவி சார், கேபிள் சார், எல்லாரும் வினோதனுக்குலாம் அவசியமே இல்லை. ரோபோனை வந்து சொல்லி தான் ஆகணும். ரோபோன் வந்து ஒரு 4 days ஷூட்டுக்கு வந்தார். வந்துட்டு சாங் நான் வந்து உங்களுக்கு வந்து நான் பண்ணி கொடுக்குறேன், நீங்கள் எதுவும் எனக்கு எந்த சார்ஜஸும் கொடுக்க வேணாம், வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து மெயினாக ஆட வச்சு அவரால் முடியல. அவர் ஒரு கட்டத்துக்கு பண்ணிட்டே சும்மா சொன்னேன்டா, அதுக்குன்னு 12 டேக்காடாக போவீங்க அப்படின்னு. அதில் ஒரு கோல்கப்பா ஸ்டெப்பில் வந்து கீழே குனிஞ்சி ஹீரோ என்ட்ரிக்கு அப்புறம் மேலே எந்திரிக்கணும். நான் ஆக்ஷன் சொல்லிட்டேன், எல்லா டான்ஸரும் எழுந்துட்டாங்க, எங்கே இவரை காணோம். இவர் அதுக்கப்புறமேட்டு எந்திரிப்பார், கட் 1 more. அண்ணே தேங்க்யூ வந்து நீங்கள் பண்ணி கொடுத்ததுக்கு. ஹீரோயின் ஷாலினி, உங்களுக்கு ஃபஸ்ட் படம், பட் யூ ஹேவ் அ பிரைட் ஃப்யூச்சர். வர்ஷினி சொல்லவே வேணாம், வர்ஷினி அடுத்து ஒரு 3 படம் சைன் பண்ணிட்டாங்க, அவங்களும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க பெரிய டேரக்டர்ஸ் கூட. இந்த லிஸ்ட்டில் நிஷாந்த், அதுக்கப்புறம் எடிட்டர் எல்லாம் எழுதுனதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் அவர் எழுதணும். அவர் வந்து ப்ரோ நீங்கள் ஒன்று பண்ணுங்க, 3 சாங் போட்டுருங்க, ஒரு லவ்வு, ஒரு சேடு, ஒரு ஜாலியாக ஒரு சாங் போடுங்க, நான் சுச்சுவேஷன்ஸ் வந்து உங்களுக்கு என்னன்றது சொல்லிடுறேன் அப்படின்னோடனே இந்த சாங் 3 வருஷம் முன்னாடியே போட்டோம். அந்த சாங் வந்து அவர் எப்படின்னா, ப்ரோ நான் ஒரு சாங் அனுப்புகிறேன், நல்லா இல்லைன்னா திட்டக்கூடாது அப்படின்னு. இவரே அதை சொல்லிவிட்டு ஸ்டேஜில் வந்து கூல் டைரக்டரான். ஆனால் வந்து பாட்டு சூப்பராக இருக்குது. பாட்டு கோல்கப்பா ஐ திங்க் மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அடுத்து இன்னொரு சாங்கும் வரப்போகுது. லிரிசிஸ்ட் ரொம்ப தேங்க்ஸ், நல்லா எழுதியிருக்கீங்க. அப்புறம் டிஓபி வந்து கடைசியாக வந்து சேர்ந்தார் மகத்துன்ற மாதிரி ஷூட்டிங்க்கு முன்னாடி நாள் தான் வந்து நாங்கள் டிஓபியே, ஆக்சுவலாக வேற ஒரு டிஓபி இருந்தார், அவர் கொஞ்சம் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்றப்போ நான் வந்து நைட் ஒரு 2 மணிக்கு கூப்பிட்டு காலைல 6 மணிக்கு ஷூட்டு வந்துடுவோன்னே வந்துடுறேன் பாய் அப்படின்னு வந்துட்டான். வந்து நின்று எல்லாம் ரைட்மேன்லாம் வந்து சார் இது டிஓபி வராருன்னு சொல்லிட்டீங்க சார், அவர் இன்னும் வரல. ஏன்பா அவர் வந்து 2 மணி நேரம் வருது, அவர் தான் டிஓபி. ஏன்னா ஒரு டிஓ எடுத்துக்கிட்டு அவர் வந்து வந்துடுவார். ஸோ இந்த படத்தில் எங்கள் அப்பா கூட நிறையா பேர் நடிச்சிருக்காங்க, கவிதா மேம், அப்சர், மாலினி மேம், யாஸ்மின் மேம், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அவ்வளோதானே. ஆனந்த் பாண்டி ரொம்ப தேங்க்ஸ். மிமிக்ரிலாம் அவர் பண்ண சொன்னார், நான் பண்ண சொல்லலை. நான் ஆனந்த் பாண்டி வந்து அவருமே வந்து நீங்கள் வந்து பண்ணுங்க ப்ரோ, எங்கள்கிட்ட பணம் இல்லை, நீங்கள் வந்து நடித்து கொடுப்பீங்களான்னப்போ இது வரைக்கும் அவர் பேமெண்ட் ஒரு ரூபா கூட வாங்கலை. டீசல் போடுங்கனாரு, போட்டுக்கோங்க ப்ரோ அப்படின்னுவேன். ஸோ ப்ரோ கன்வின்ஸு, நீங்கள் முதல்ல நடித்து என்ன கன்வின்ஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கன்வின்ஸை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லி அவரையும் நாங்கள் வந்து இன்ன வரைக்கும் அவர் ப்ரோ இப்போ வந்த பெட்ரோல் செலவும் எங்கள்கிட்ட கேட்காதீங்க. ஓகே எல்லாருக்கும் தேங்க்யூ. பிரியங்கா அவங்களும் வந்து நாங்கள் ஆக்சுவலாக என்னென்னா நாளைக்கு ஷூட் பண்ண போகிறோன்னா இன்றைக்கி ஈவினிங் டிசைட் பண்ணுவோம் எப்படி இதை மாற்றலாம், எப்படி பண்ணலாம். அதில் வந்து பிரியங்கா வந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க, ரொம்ப நன்றி. ஐ திங்க் ஐ கவர்ட் எவ்ரி திங். அசாரு அடுத்து இன்னொரு படம் செப்டம்பரில் இல்லை அக்டோபரில் அனௌன்ஸ் பண்ணுறோம். முதல்ல இந்த படத்தை August 22 தேட்டரில் வந்து பாருங்கள், படத்தை வெற்றியாக்குங்க. கண்டிப்பாக படம் உங்களுக்கு பிடிக்கலன்னா திட்டாதீங்க. தேங்க்யூ கவிதா மேம், தேங்க்யூ ஃபார் இன்ட்ரடியூசிங் எவ்ரிவன். லவ்லி, தேங்க்யூ. சார் பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா நிறைய டேரக்டர் நீங்கள் உருவாக்கி இருக்கீங்க, இதில் நிறைய பாயிண்ட்ஸ் நீங்கள் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த படத்தை நான் ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்க்குறேன் சார். யாரெல்லாம் ஆர்டிஸ்ட் காஸ்டிங் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அப்போ பணம் கேட்பீங்களா? இங்கே ஒரு நிறைய பேர் இருக்காங்க சார், ஒரு 4-5 பேர் நல்லா நடித்து கொடுப்பாங்க. அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். சமீபகால படங்களில் இசை வெளியீட்டு விழாக்களில் வந்தது மட்டுமல்லாமல் வந்து வாழ்த்துவது மட்டுமல்லாமல் பல படங்களுக்கு இசையை வாங்கி கொண்டிருக்கக்கூடிய ட்ரெண்ட் மியூசிக் ஜிதேஷ் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த டீம் கூட வந்து அசோசியேட் ஆகி ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஹாப்பி ஃபார் ட்ரெண்ட் மியூசிக் அண்ட் எங்கள் டீமுக்கும் செப்பரேட்டாக. படத்தை ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணது நிஷாந்த் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் ஷெட்யூல் ஷூட் ஆரம்பிக்கும்போதே நம்ம இந்த படத்தை பற்றி பேச ஆரம்பித்தோம். அண்ட் அதே மாதிரி தான் சொன்ன மாதிரி ஒரு 10 நாள் கழிச்சு ஷூட் முடிஞ்சிருச்சு பிரதர் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் கேட்டால் சாங்ஸ் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னாங்க. லைக் மியூசிக் வந்து சார் ரஞ்சித் துணி சார் பண்ணுறாரு அப்படின்னு சொன்னோடனே ஓகே, அதுலேயே நம்ம ஓகே
கண்டிப்பாக அது வந்து ஒரு சார்ட் பஸ்டராக தான் இருக்கும். அண்ட் சிங்கர்ஸோட லைனப்ஸில் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு பயங்கரமான லைனப்ஸாக இருந்தது. அண்ட் சாங் ட்ராக்ஸ் வந்து ஸ்க்ராட்ச் அனுப்புனார் நவீத் ப்ரோ. அண்ட் அது ரொம்ப நல்லா இருந்த உடனே நம்ம உடனே சைன் பண்ணோம். ஸோ கோல்கப்பா வந்து ஃபஸ்ட் லான்ச் பண்ணோம். அது ஒரு பெரிய ஹிட் நம்பர். பிரியங்கா உங்களோட கொலாப்ஸ் அண்ட் ஆர்டிஸ்டோட ஜாவித் அலியோட அந்த வோக்கல்ஸில் அது ஒரு பெரிய ஹிட் நம்பராக இருந்தது எங்களுக்கு. அதில் வெரி ஹாப்பி அபவுட் தட். அண்ட் கண்டிப்பாக டேரக்டரை பற்றி சொல்லணும். அவர் கூல் டேரக்டர் இல்லை, அவர் ரொம்ப ஒரு மாதிரி ஃபன்னான டேரக்டர். பிஸ்னஸ் பேசுறதுலேருந்து சரி, ஒரு ஆப்ரேஷனல் விஷயமா எது கால் பண்ணாலும், கண்டென்ட்டை எது பற்றி பேசினாலுமே அவர்கிட்ட பேசிட்டு ஃபோன் வைக்கிறதுக்குள்ளே கண்டிப்பாக நம்மளை வந்து ஒரு டார்ச்சர் ஒன்று பண்ணுவார் கண்டிப்பாக. நல்லா தான் ப்ரோ சொல்கிறேன், நல்லா தான். ஏன்னா நம்ம ரொம்ப டென்ஷனில் இருப்போம், பிஸ்னஸ் விஷயமாவோ இல்லை ஆப்ரேஷன் விஷயமா டெய்லி ரிலீசஸ் இருக்கும். ஆனால் அவர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் நம்ம பேசினா நம்ம சில் ஆகிடுவோம், எல்லாத்தையும் மறந்துடுவோம். இன்னொன்று என்னென்னா வந்து தலைவர் நைட்டு ரொம்ப லைவாக இருப்பார். நைட்டு ரொம்ப லைவாக இருப்பார். 1 மணி 2 மணி 3 மணி வரைக்கும் ரொம்ப லைவாக இருப்பார். அது ஒரு ஸ்டிக்கர் போட்டு ஒரு கேம் விளையாடிட்டு இருப்பார். சொல்லலாமா தலைவா? அதுக்கப்புறம் சொல்லலாமான்னு கேட்டேன். ஸோ இட்ஸ் வெரி ஃபன் டு ஒர்க் வித். என்னன்னா இந்த எல்லா டீமே வந்து டீமில் ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து சொன்னது மாதிரி தான் பிஸ்னஸ் எண்ட்லேயுமே ஒரு ரொம்ப ஃபன் ப்ரொமோஷன்ஸாக இருக்கட்டும் எதுவே அது. ஸோ அவரோட சக்ஸஸ் பார்க்கணுன்றதுல நாங்கள் ரொம்ப விரும்புகிறோம், நான் பர்டிகுலர்லி ரொம்ப விரும்புகிறேன். அண்ட் டு ஸ்டார்ட் வித் நிஷாந்த் பிரதரோட சக்ஸஸ் பார்க்கறதுக்கும், ஏன்னா அவரோட எல்லா படங்கள்லையுமே அவர் போடுற எஃபர்ட்ஸ் வந்து அவ்வளோ எவ்ரி மூவி இட்ஸ் கெட்டிங் இன்க்ரீஸ்ட். ஸோ அது இந்த படத்தில் போட்டிருக்க எஃபர்ட் இன்னும் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் தி அதர் ஆர்டிஸ்ட், தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. other artists who are involved in this cast and crew, எல்லா டெக்னீஷியன்ஸ் வணக்கம் ப்ரோ. இதே தான், இவங்க கிட்ட வந்து பேச முடியாது, நான் இப்பயே கிளம்புறேன், பை. சரிங்களா? தேங்க்யூ, தேங்க்யூ. இங்கே வந்திருக்கிற தம்பி நிஷாந்த் வந்து எனக்கு அறிமுகமானது வந்து லைட்ஸ் ஆன் சுந்தர் சுரேஷ் மூலமாக தான். அவருடைய பன்றைக்கு நன்றி சொல்லி படத்தை வந்து என்கிட்ட காட்டினார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. நான் ரொம்ப நாளாக படம் ரிலீஸ் ஆகலை, நான் எப்படி நடிச்சிருக்கேன்னாவது பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னார். நான் படம் பார்த்தோன்னா அவர்கிட்ட சொன்ன விஷயம், நீ யார்கிட்டையும் இதை காட்டாத, அதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸை பார்த்துக்கலாம்னு சொன்னோம். அது அப்படியே சிவி குமாருக்கு போய் அப்படியே அடுத்தடுத்து போய் அந்த படம் வந்து சோனி லீவில் வந்து பெரியசாக ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த முதல் விஷயத்தை ஆரம்பித்து வச்ச சந்தோஷத்தில் அந்த தம்பியோட அடுத்த 5வது படமா 6வது படமா 5வது படம் சொட்ட சொட்ட நினைக்குதுன்னு சொல்லிட்டு படம் வச்சுருக்கீங்க. நானும் நிறைய முடிவோடு தான் இருந்தேன் ஒரு காலத்தில். என்ன விஷயம்னா, நவீத்தும் வந்து சும்மா இல்லை, இவங்க 2 பேரும் சேர்ந்து இப்போ சொன்னார், இந்த ஒரு படம் பண்ணுறதா இருந்துச்சு கொரோனாக்கு முன்னாடி. நம்ம யார்கர்னு ஒரு படம் பூஜைலாம் போட்டு அந்த பூஜையில் போய் நானும் கலந்துக்கிட்டேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் ஒன்றும் வரல. ஒரு மேபி இந்த மாதிரி ஒரு நல்ல ஜாலியான படம் தான் வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்குதான்னு தெரில. ஏன்னா நவீத் வந்து எல்லாரும் வந்து சொல்கிற மாதிரி ஜாலியான ஆள்லாம் கிடையாது. எனக்கு தெரியும், ஜாலியாக இருக்கிற மாதிரி அவர் நடிச்சிட்டு இருக்கிறாரு. ஏன்னா நமக்கு இல்லாததுலாம் அவருக்கு தான் தெரியும். அதனால் நம்ம இல்லைன்னு சொல்லிட்டோம்னா மற்றதெல்லாம் டென்ஷன் ஆகிடும்னு சொல்கிறதுக்காக நம்ம ஜாலியாக இருக்கிற மாதிரியே கூலாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு இருக்கிற ஆள். பட் இருந்தாலும் ஒரு டைரக்டராக அதுவும் ப்ரொடக்ஷனும் கண்ட்ரோல் பண்ணுற விஷயன்றது சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப கஷ்டமான விஷயம். அடுத்தது இந்த படம் ஜாலியான படமாக இருக்கும்ன்றது எனக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒரு விஷயம் உண்டு. என்னென்னா இந்த டீமே ரொம்ப ஜாலியாக இருக்குது. நான் வந்து பிக் பாஸோடைய வெறி பிடித்த ரசிகன். ஒரு காலத்தில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், இங்கிலீஷ் எல்லா பிக் பாஸும் பார்த்துருந்தேன். கடைசியாக தமிழ் ஒண்டி நிறுத்திட்டேன் டைம் இல்லாமல். அதில் நடித்த வர்ஷினி இவங்கெல்லாம் இருக்காங்களா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அவங்களாம் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது இந்த படத்தின் மேலே. அதே போல் பிக் பாஸ் ரசிகர்கள் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் படம் பார்க்குறதுக்கான ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துகிற விஷயமாகட்டும். இந்த கேபிஐலேருந்து இருக்கிற டீமெல்லாம் கூட்டின்னு வந்து இந்த உள்ளே போனதுக்கப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு, நம்ம நாளை நம்ம அது என்ன படம் அது, நம்ம நல்ல படம், அது பேர் மறந்து போச்சு. அதில் வந்து அந்த டைமில் யூடியூப்பில் நடித்த எல்லா ஸ்டார்ஸும் நிறைய பேர் வந்து அந்த படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க. தியேட்டரில் அந்த படம் போய் பார்க்குறோம். படம் பார்க்கும்போது என் பக்கத்தில் வந்து ஒரு வயசான ஒருத்தர் உட்காந்துருந்தார். புதுசாக ஒரு கேரக்டர் வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா தியேட்டரே ரோரிங்காக கை தட்டிகிட்டு இருக்காங்க பயங்கரமாக. இவருக்கு வந்து எதுவுமே பார்க்காம மையமாக என்ன பார்க்குறாரு, ஸ்க்ரீனை பார்க்குறாரு, என்னை பார்க்குறாரு, ஸ்க்ரீன் பார்க்குறாரு. ஏங்க இவங்கெல்லாம் யார், ஏன் கை தட்டுறாங்கண்ணா? சார் இவங்கெல்லாம் யூடியூப்பில் பயங்கரமாக ஃபேமஸான ஆளுங்க சார், இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கான கரெக்டாக கனெக்ட் பண்ணுற ஆளுங்க, அதனால் இவங்களை பார்த்தோன்னே அவங்களுக்கெல்லாம் கனெக்ட் ஆகுது அப்படின்னோடனே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் டீமே வந்து இன்றைக்கி டிவி, ரீல்ஸில் இதில் யாரெல்லாம் கலக்கிட்டு இருக்காங்களோ அத்தனை பேரும் தேடி பொறுக்கி போட்டு வச்சுருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது. இது வந்து கொண்டாட்டமான படமாக இருக்குன்னு தான் நம்புகிறேன். ஏன்னா
நான் வந்து ட்ரெய்லர் தான் பார்த்தேன், ஒன்று பாட்டு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. தம்பி வேறு வழுக்க தெரியா இருக்கிறாப்புல. நான் முதல்ல அடையாளம் தெரில, முதல்ல இந்த ட்ரெய்லர் பார்த்த போது முதல்ல காட்டினாப்புல. என்னன்னா ரொம்ப முயற்சி பண்ணிகிட்டே இருக்காப்புல. ஒவ்வொரு படத்துலையும் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருக்க தம்பி தான். அதனால் இந்த படத்தில் வந்து முடி இழந்தாவது நம்ம வந்து வெற்றி வாகிய சூடுவோம் அப்படின்றது இருக்காங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, முடி இல்லாத பொண்ணு கிடைக்காம இருக்கலாம், ஆனால் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கும் உங்களுக்குலாம். கல்யாணம் தான் நடக்காது, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு பின்னாடி நிறைய லௌகிக விஷயங்கள்லாம் இருக்குது. கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பிரச்சனை கிடையாது. அடுத்தது வந்து முடி இல்லாததை பற்றி படம் எடுத்தவங்க யாரும் இது வரைக்கும் தோற்றதே இல்லை. இப்போ இதே படமாக எடுத்துங்களேன், ஒரு மொட்டை கதை அப்படின்னு சொல்லிட்டு கன்னடத்தில் வந்துச்சு, அந்த படம் ஹிட்டு. பாலான்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படம் ஹிட்டு. இப்போ தமிழில் இந்த படம் சொட்ட நினைக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சொட்ட நினைக்கிறது வந்து கொட்ட வரட்டும் படம். நிச்சயமாக இந்த டீம் எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். ஜிதேஷ், நம்ம அடிக்கடி ஃபோனில் வண்டி தான் பேசியிருக்கோம் ரொம்ப வருஷமாக, நேரம் இப்போ தான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன் இல்லையா? உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஸோ இந்த படத்தை வந்து ஒரு 16-17 நாளில் எடுத்துட்டு அதை வந்து தியேட்டருக்கு கொண்டு வர்றதுக்கான இவ்வளோ சுறுசுறுப்பை வந்து உண்மையாகவே எனக்கு பாராட்டுறவங்கள. ஏன்னா சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படங்கள் நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது ஈஸியாக கவர் பண்ணுறது ஈஸி. அதாவது நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து எடுக்கிறது ஈஸி. அதுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக கிடச்சிருக்கான்றீங்க, அவங்களாம் வந்து மாட்டியிருக்காங்கன்னா சொன்னீங்க. கமான் எப்படி ஒன்றும் இல்லை, அது எப்பவுமே அப்படி தான். அது வந்து என்ன சொல்கிறதுன்னு வந்து சினிமா வந்து நான் அடிக்கடி சொல்கிற விஷயம், நண்பர்கள்லாம் வந்து விடாத கருப்பது. ஒரு வாட்டி இந்த ஓரமாக போய் காலை வச்சுட்டு வந்துட்டோம்னா எங்கே போனாலும் கமான் கிண்ணி பிடுங்க கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டே இருக்கணும்ல, நம்மளும் விட மாட்டோம், கடைசி வரைக்கும் போயிட்டே இருப்போம். ஸோ உண்மையாகவே இந்த படம் வந்து அவங்களுக்கான ரெக்கவரிங்க்கு ரொம்ப ஈஸியான விஷயம் தான். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத போது ஒரு சின்ன படத்தை கரெக்டாக ரீச் பண்ணி நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தேன். ஏன்னா இன்றைக்கி தியேட்டரில் வந்து மக்கள் படம் பார்க்குற படங்கள் எல்லாமே கொண்டாட்ட மனநிலை படங்களும் வைப் படங்கள் மட்டும்தான் தியேட்டரில் ஓடிட்டுருக்கு. அதனால் ஜாலியாக இருக்கிற படங்கள் கண்டிப்பாக ஓடும். இந்த படம் ஓடணும். வாழ்த்தி நன்றி வளர்க்குறேன். தமிழ் சினிமாவில் இவர் வளர்த்துவிட்ட படைப்பாளிகள் பலர் இன்று கோடம்பாக்கத்தில் வெற்றி கொடி கட்டி பறந்து வருகின்றனர். ஒவ்வொரு திறமையாளர்களையும் தன் கைப்பிடித்து அழைத்து வரும் தயாரிப்பாளர் இயக்குனர் சி.வி. குமார் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் என் படம் ஆடியோ லான்ச்லேயே ரொம்ப நேரம் பேச மாட்டேன், என்னை கடைசி வரைக்கும் எதுக்கு உட்கார வச்சுக்கின்னு தெரியல. பட் ஆனால் நிஷாந்த் வந்து எனக்கு அதான் கேபிள் சொன்ன மாதிரி அவர் அந்த கொரோனா முடிஞ்ச டயத்தில் ஃபஸ்ட் வேவ் பண்ண டயத்தில் நாங்கள் அந்த படத்தை பார்த்தோம், பன்றிக்கு நன்றி சொல்லின்ற படம். ரொம்ப அது எனக்கு அது ஒரு ரொம்ப பிடிச்சிருந்தது தாண்டி அந்த படம் வந்து எனக்கு ஒரு ரொம்ப ஒரு ஒரு எப்படி ஆப்டமெட்டிஸ்டிக்காக இருந்துச்சு. ஏன்னா அந்த படத்தை வந்து அவங்க வந்து அந்த டைரக்டரும் அவங்களும் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து மொத்தம் 35 லட்ச ரூபாய் அந்த படத்தை முடித்தோம் சார். அதில் வந்து இப்போ 18 lakhs வந்து மியூசிக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், பேலன்ஸ் 17 lakhs தான் என்டையர் படமே பண்ணியிருந்தோம் அப்படின்னாங்க அந்த பன்றிக்கு நன்றி சொல்லி. அது எனக்கு ரொம்ப பெரிய ஐ ஓப்பனாக இருந்துச்சு, இப்படியா கூட சினிமா பண்ண முடியுமா அப்படின்னு. பட் அந்த படம் அப்புறம் நான் பார்த்தேன், அப்புறம் என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன், அப்புறம் ஞானவேல் சார் வாங்கி அதை சோனி லைவில் பெரிய விலைக்கு கொடுத்தாங்க. அந்த படம் நல்லா போச்சு. அதே மாதிரி இந்த படமும் ரொம்ப நல்லா, ஏன்னா அந்த நிஷாந்தோட கதை தேர்வு மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. டெஃபினட்டாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு வேண்டிக்கிறேன். அதேமாதிரி வர்ஷினி எனக்கு ஒரு 2-3 இயர்ஸாகவே அவங்களுக்கு தெரியும். ஒரு படத்தில் ஹீரோயின் ஆயிருன்றக்காண்டி அவங்க அவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டாங்க 3 இயர்ஸாக. மேபி இது உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸாக அமையும் வர்ஷினி. அப்புறம் டைரக்டர் ஃபரீத், அவர் எல்லோரும் கூல்னு சொன்னாங்க. டெஃபினட்டாக ஹி கான் பி a கூல், ஹி மஸ்ட் பி a ஸ்மார்ட் பர்சன். ஏன்னா இன்றைக்கி வந்து இவ்வளோ பேர்கிட்ட இந்த படத்துக்கு ப்ரொடியூசர் யாருன்னு தெரியல. இப்போ அப்பா பணம் கொடுத்தாருனாரு, அம்மாட்ட சொல்லுவாங்கன்னாரு, ப்ரொடியூசர்னு அவர் போட்டிருக்கு, இதில் யாருக்கும் சம்பளம் வேறு கொடுக்கலன்றாரு. ஸோ ஹி மஸ்ட் பி a ஸ்மார்ட் பர்சன். ஏன்னா இன்றைக்கி இருக்க சின்ன படங்கள் இன்றைக்கி வந்து ஓடணுன்னா ஒரு மீடியாவில் ஒரு நோன் ஃபேஸ் தேவைப்படுது. அதுக்கு இந்த மாதிரி கேபிஒய், இந்த மாதிரி டிவியில், யூடியூப்பில் இந்த மாதிரி ஸ்டாராக இருக்கவங்கள வச்சு தான் இன்றைக்கி படம் பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன ஓப்பனிங்காவது அதை க்ரியேட் பண்ண முடியுது. அதை கரெக்டாக பிளான் பண்ணியிருக்காங்க இந்த படம். அதே மாதிரி இந்த ஆடியோ லான்ச் அவங்க ஸ்டேஜ் பண்ண விதமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா கண்டென்ட் அதை எப்படி பண்ணணுன்றது ரொம்ப அழகாக பிளான் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கங்க்ராச்சுலேஷன் பிரதர். டெஃபினட்டாக நீங்கள் நிறையா படம் பண்ணுவீங்க இண்டஸ்ட்ரியில். ஏன்னா இந்த மாதிரியான ஸ்மார்ட் பர்சன்ஸுக்கு வந்து சினிமா கண்டிப்பாக கைவிடாது. நீங்கள் வேணான்னு சொன்னால் கூட சினிமா உங்களை விடாது, கண்டிப்பாக உங்களை சினிமா ரொம்ப நாள் கூட்டிகிட்டு போகும். வாழ்த்துக்கள் இந்த என்டையர் டீமுக்கும். இந்த சௌரவசங்கர் அண்ணன், கல்லூரி வினோ மற்றும் இங்கே பெர்ஃபார்ம் பண்ண அவர் செமையாக பேசினார், அவர் ராஜா.
ரொம்ப நல்லா பேசினார். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். தேட்டரில் கண்டிப்பாக மக்கள் பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்கள், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இப்பொழுது சொட்ட சொட்ட நனைது படத்தோட ட்ரைலர் ரிலீஸ். சிறப்பு விருந்தினர்கள் பெற்றுக்கொள்வார்கள். படக்குழுவினர்கள் ரிலீஸ் பண்ண போறாங்க. விழாவை வந்திருந்து சிறப்பித்த அனைவருக்கும் எங்கள் அன்பும் நன்றியும். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை பை.